எவ்வாறு வலிமையாக வைத்துக் கொள்ளலாம், இதயம் சார்ந்த நோய்களை பற்றியும் அந்நோய்களை தடுக்கும் முறைகளை பற்றியும் அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றியும் நம்மிடையே இன்றைக்கும் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். சென்ற வாரம் இதயம் அமைப்பும் இதயத்தில் வேலையும் பற்றி பார்த்தோம், எப்படி செயல்படுறதுன்ட்டு. இந்த வாரம் அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல வேணும்னு பார்க்குறேன். இப்போ நிறைய நேயர்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நேரில் பார்க்கும் பொழுது அது ஒரு வீடியோ மாதிரி காட்டக்கூடாதா, இந்த சர்க்குலேஷன் டைனமிக் ஆச்சுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதற்காக தான் இந்த முயற்சி. ஆனால் ஈஸியாக கொஞ்சம் க்ளோஸாக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு தெரியும். இப்போ நிறைய நேயர்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சவங்களும் மறுபடியும் புரிந்து கொள்வதற்கும், ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இது கடைப்பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் இதயத்தை பார்த்துக்கிறது சுலபமாக இருக்கும். நான் சொல்ல போகின்ற எந்த கருத்தும் உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல. இதயம் அமைப்பும் இயங்குவதை புரிய வைத்து கொண்டால் உங்கள் இதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வழி சொல்லுகின்றேனே தவிர எவருமே அதை பார்த்து பயந்துடக்கூடாது. அதுதான் முக்கியமானது. இப்போ இந்த ஸ்லைடில் பாருங்களேன். போன வாரம் தொடர்ச்சியை சொன்னது மறுபடியும் இந்த இதயத்துடைய குறுக்கத்து இதெல்லாம் முதல்ல சொல்லிட்டோம் வச்சுங்க. அப்புறம் வாரங்களில் சொல்ல போகிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்காக தான் இதை இந்த 2-3 வாரம் இதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த ஸ்லைடில் பாருங்கள், இதயத்துடைய குறுக்க உள்ளே பார்க்குறோம். இதில் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். அந்த முதல்ல சொன்னேன்ல, ரைட் சைடில் இருக்கிற இதயம் ப்ளூவாக இருக்குது, ஏன்னா அசுத்த ரத்தம். லெஃப்ட் சைடில் இருக்கிற இதயம் லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ரெட்டாக இருக்குது, சுத்த ரத்தம். இது பார்த்துக்கிட்டேன் இல்லைங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் க்ளோஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். டைம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இந்த இதய பார்த்திங்கன்னா கையளவு உள்ள இதயம். அந்த இதயம் பாருங்களேன், அந்த வீடியோவை க்ளோஸாக பார்த்துட்டு வந்தால் போதும். அந்த இதயம் மனிதனுடைய செஸ்டில் 2 நுரையீரலுக்கு நடுப்புற மார்பு கூட்டில் எலும்பு கூட்டில் மிக பத்திரமாக இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, வேகமாக போகிறோமே, ஆட்டோவில் போகிறோமே, சைக்கிளில் போகிறோமே, குதிச்சுட்டு போகிறோமே, எதுவுமே உங்களை அஃபெக்ட் பண்ணாது. அந்த 2 லங்ஸும் எலும்பு கூடம் உங்கள் இதயத்தை ரொம்ப பலுவும் பத்திரமாக பார்த்துக்கிற இடத்துல தான் வச்சுருக்காங்க. அதை வச்சு பார்த்துக்கிட்டிங்க. இதில் முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதயம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சர்க்குலேஷனை உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ரைட் சைடில் இருக்கிறதுல ப்ளூவாக இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் ரெட்டாக இருக்கும். ஏன்னா சுத்த ரத்தம் லெஃப்ட் சைடில், அசுத்த ரத்தம் ரைட் சைடில். இந்த சர்க்குலேஷன் க்ளோஸாக பாருங்களேன். இந்த சர்க்குலேஷன் பார்க்கும் பொழுது உடம்பில் இருக்கின்ற எல்லா அசுத்த ரத்தமும் சுப்பீரியர் வேனா கேவா, இன்ஃபீரியர் வேனா கேவா மூலம் ரைட் ஏட்ரியம் அங்கேருந்து லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் ரைட் வென்ட்ரிக்கல் அந்த பல்மனரி ஆர்டரி என்ற பெரிய இரத்த குழாய் மூலம் நுரையீரலுக்கு போய் நுரையீரலேருந்து சுத்தம் பண்ண வந்த ரத்தம் பல்மனரி வெயின்ஸ் வழியாக லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அந்த சுத்தமான சிகப்பு ரத்தம் மகாதமனி மூலம் எல்லா உடம்புக்கும் எல்லா பாகங்களுக்கும் போகின்றது. அதுதான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் என்றது உடம்பை சுற்றிட்டு வர்றது. பல்மனரி சர்க்குலேஷன் இதயத்துக்கும் நுரையீரலுக்கு இருக்கின்ற சர்க்குலேஷன் பல்மனரி சர்க்குலேஷன். அது 2 சர்க்குலேஷன். மறுபடியும் இந்த ஸ்லைடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த சிஸ்டமிக் சர்க்குலேஷன் என்பது உடம்பில் சுற்றி வருகின்ற ரத்தம். பல்மனரி சர்க்குலேஷன் லெஸ்ஸர் சர்க்குலேஷன் என்பது இதயத்தில் நுரையீரல், நுரையீரல் இதயத்திற்கு, அது பல்மனரி சர்க்குலேஷன். இப்போ புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். இப்போ இதையே நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல விரும்புகிறேன். இது புரிஞ்சுப்பீங்க, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். பட் உங்கள் கவனம் மொத்தம் இதில் செலுத்தினீங்கன்னா கண்டுபிடிச்சிக்க முடியும். ரொம்ப கஷ்டமே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா இதை இதயத்தை நடுப்புற வச்சுருக்காங்க. நுரையீரல் 2 சைட்லையும் வச்சுருக்கோம். இப்போ இந்த இரத்த ஓட்டத்தை
நான் நுரையீரல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ நுரையீரலில் என்ன வேலைன்னா, லங்ஸுடைய வேலை, நம்ம சுவாசிக்கிறோம். சுவாசிக்கிற காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் நுரையீரலுக்கு போய் நுரையீரலில் வந்து அசுத்த ரத்தம் வருது. அந்த அசுத்த ரத்தத்தை இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு நுரையீரல் எடுத்துக்கிட்டு காற்றில் இருக்கின்ற ஆக்சிஜனை அந்த அசுத்த ரத்தத்தை கொடுத்து சுத்தப்படுத்துறது. அது சுத்த ரத்தமாக மாறுகின்றது நுரையீரல். இதுதான் முக்கியமானது. ஸோ நுரையீரலின் வேலை, நாம் சுவாசிக்கின்ற காற்று, அதில் இருக்கின்ற பிராணவாயு என்ற ஆக்சிஜன், அது என்ன பண்ணுதுன்னா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். அதில் லங்ஸ்லேருந்து வர அசுத்த ரத்தம் வரும்ல, அந்த பல்மி ஆற்றிலிருந்து அசுத்த ரத்தத்தை கேபிலரி மூலம் அந்த ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் வந்து, கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து, அது சுத்தமாகி அந்த சுத்தமான இரத்த நுரையீரலில் இருந்து 4 இரத்த குழாய் மூலம், பல்மி வெயின்ஸின் மூலம், இப்போ பார்த்திங்கன்னா அது இதயத்தினுடைய லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு போகுது. லெஃப்ட் ஏட்ரியத்திலிருந்து அது ஒரு வேல்வு மூலம், மைட்ரல் வேல்வுன்னு போகுது, அது மூலம் கீழே இருக்க சேம்பருக்கு வருது. அது பேர் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இதயத்தில் வந்து 4 அறைகள் உண்டு. அதில் மிகவும் சக்தியான மசில் பம்பு, சக்தியான அறை எதுன்னா இடது பாகத்தில் கீழே இருக்கின்ற அறை லெஃப்ட் வென்ட்ரிக்கல் தான். அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து பிளட்டு பாருங்களேன், நிதானமாக பாருங்கள். அது இதயம் விரிவடையும் பொழுது ரத்தத்தை எடுத்துக்குது, சுருங்குது. இப்போது இதயம் சுருங்கின உடனே அந்த சுத்த ரத்தம் மகாதமனி மூலம் உடம்புக்கு எல்லா பாகத்துக்கும் எடுத்துகிட்டு போகுது. மகாதமனி மூலம் எல்லா பாகத்துக்கும் எடுத்துகிட்டு போன உடனே அது என்ன பண்ணுதுன்னா, இது பாருங்கள், எல்லா டிஷ்யூஸுக்கும் சுத்த ரத்தத்தை கொடுத்து அது யூஸ் பண்ணோன்னு அசுத்த ரத்தம் மாறிடுது. அந்த அசுத்த ரத்தம் மாறின அசுத்த ரத்தம் மறுபடியும் சுப்பீரியர் வேனா கேவா, இன்ஃபீரியர் வேனா கேவா என்ற பெரிய வீனஸ் இரத்த குழாய்கள் மூலம் பார்த்திங்கன்னா இங்கே தெரியுது பாருங்கள், அது வந்து ரைட் ஏட்ரியத்துக்கு வருது. ரைட் ஏட்ரியத்தில் இருக்கிற ரைட் சைட் சேம்பரில் வந்தோடனே அங்கேருந்து ரைட் சைடில் இருக்கிற வலது பாகத்தில் இருக்க கீழே அறைகள் தான் ரைட் வென்ட்ரிக்கல் அங்கே வருது. அங்கே வந்த பிறகு அது அந்த சேம்பர் கண்ட்ராக்ட் சுருங்கும் பொழுது அந்த அசுத்த ரத்தம் இதே அந்த பல்மனி ஆர்டரி மூலம் 2 பல்மனி ஆர்டரி மூலம் 2 லங்ஸுக்கு போகுது. ஸோ லங்ஸுக்கு இப்போ போயிருக்குது, வலது பாகத்திலிருந்து அசுத்தத்தை லங்ஸில் போய் இருக்குது. அப்போ வந்து முதல்ல சொன்னோம் பார்த்திங்களா, சுவாசிக்கின்ற பிராணவாயு அது நுரையில் போய் ஆல்வியோலேருந்து டிஸ்டல் மோஸ்ட் போர்ஷன் ஆஃப் தி ஏர் பேசேஜுக்கு போய் அங்கே தான் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அந்த அதில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு சுவாசிக்கும் வெளியில் போயிடுது. உள்ளே இழுத்த ஆக்சிஜன் அந்த அசுத்தரத்தை சுத்தரத்தமாக்கி அந்த லங்ஸில் இருந்து மறுபடியும் பல்மனி வெயின்ஸ் வழியாக நமக்கு இடது பாகத்து ஏடிஎம் ரைட் வென்ட்ரிக்கல் அந்த சர்க்குலேஷன் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியுகின்றது, ரைட் சைடில் அசுத்த ரத்தம் மேல் அறையிலேருந்து கீழே அறைக்கு ரைட் வென்ட்ரிக்கல், அங்கேருந்து லங்ஸுக்கு போகுது. சுத்தமான ரத்தம் லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அங்கேருந்து அது சுருங்கும் பொழுது மகாதமனி மூலம் அயர்டாக போகுது. இதுதான் சர்க்குலேஷன். இது நீங்கள் கட்டாயம் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மீதி நான் சொல்ல போகிற தொடர்ந்து வரப்போகிற கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரியும். இதுதான் பிளட் சர்க்குலேஷன். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு நாம் விலகி இருக்காமல் அவற்றில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு அளிக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேசி வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக சமூகத்தில்
சுதந்திரமாக கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அல்லது தாங்கள் நம்புகிற ஒன்றை வெளிப்படுத்தக்கூடியவர்களை மிரட்டுவது, அச்சுறுத்துவது, இதை பல சமயங்களில் அரசு செய்கிறது, பல சமயங்களில் தனிப்பட்ட அமைப்புகள் அல்லது அந்த அமைப்புகளை சார்ந்தவர்கள் செய்கிறார்கள். இப்பொழுது உதாரணமாக நீங்கள் ஒரு அரசிற்கு எதிராக ஒரு போராட்டத்தை அல்லது ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ஒருவரை ஒரு அரசு கடுமையான சட்ட விதிகளின் கீழ் கைது செய்வது என்பது தமிழ்நாட்டில் வழக்கமாக நடந்திருக்கிறது. கோவன் போன்ற பாடகர்களுக்கு எதிராக அவர்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தையே பிரயோகித்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது கூட வளர்மதி என்கிற அந்த மாணவி அவர் இங்கே நெடுவாசலில் அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக அவர் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார் என்பதற்காக இன்று வரை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இது ஒரு புறம் என்று சொன்னால், தனிப்பட்ட அமைப்புகள் ஒரு நபர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை தங்களால் ஏற்க முடியவில்லை என்பதற்காக அந்த நபரை பல்வேறு விதங்களில் துன்புறுத்துவது, இது இப்பொழுது மிகவும் பரவலாகி கொண்டு வருகிறது. சமீபத்தில் ஒரு ஆவணப்படத்தை எடுத்த திவ்யபாரதி என்கிற அந்த பெண், அவர் இங்கு தொடர்ச்சியாக இது போன்ற ஒரு துன்புறுத்தல்களுக்கு அவர் ஆளாகி இருப்பதை தொடர்ந்து தன்னுடைய முகநூலில் அவர் பதிவு செய்து வருகிறார். அவருக்கு எதிராக பல்வேறு விதமான மனித உரிமை சார்ந்த ஒரு மனிதர்களும் கூட அவருக்காக குரல் கொடுத்து வருகிறார்கள். உண்மையிலேயே அவர் எடுத்த ஒரு ஆவணப்படத்தில் தங்களுக்கு ஏற்புடையதாக சில கருத்துக்கள் இல்லை, தங்களுக்கு உடன்பாடு இல்லாத சில கருத்துக்கள் இல்லை என்பதற்காக அவருடைய தொலைபேசி எண் என்பது சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்படுகிறது. அப்படி வெளியிடப்பட்டு பரப்பப்படுகிறது. அதன் மூலமாக அந்த பெண்ணிற்கு நீங்கள் தொலைபேசியில் அழைத்து அவரை மிரட்டுங்கள், அவரை எச்சரியுங்கள் என்கிற அறைகூவல்கள் விடப்படுகின்றன. உடனடியாக ஆயிரக்கணக்கான தொலைபேசி அழைப்புகள், மிரட்டல்கள் அவருக்கு விடுக்கப்படுகின்றன. சமீபத்தில் அதே போல் தமிழ்நாடு முற்போக்கு சங்கத்தை சேர்ந்த கருணா என்று சொல்லக்கூடிய தோழர், அவரை பற்றி ஒரு ஆபாசமான மிகவும் கொச்சையாக பேசக்கூடிய ஒரு வீடியோ பதிவு செய்யப்பட்டு அது தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களில் பரவவிடப்பட்டது. அதற்கு எதிராக சமீபத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு அவர் பொதுச் செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் கூட இங்கு தமிழக காவல்துறையிடம் ஒரு புகார் கொடுத்தார். ஆனால் இது ஒரு பரவலாக நடந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு சம்பந்தமான நேரடியான அனுபவமே பலமுறை எனக்கே ஏற்பட்டிருக்கிறது. சில சமயம் தொலைக்காட்சி ஊடகங்களில் நான் தெரிவித்த சில கருத்துக்களுக்காக, குறிப்பாக சாதியவாதிகளுக்கு அல்லது மத அடிப்படைவாதிகளுக்கு எதிராக நான் தெரிவித்த கருத்துக்களுக்காக என்னுடைய தொலைபேசி எண் என்பது பரவலாக பகிரப்பட்டு அதன் மூலமாக கடுமையான மிரட்டல்கள் தொடர்ந்து தொலைபேசியில் வந்ததை நான் சந்தித்திருக்கிறேன். ஒரு நாளைக்கு 500லிருந்து 1000 பேர் வரைக்கும் கூட அழைப்பார்கள். அழைப்பவர்களுக்கு யாரை அழைக்கிறோம், எதற்காக அழைக்கிறோம் என்று கூட தெரியாது. அவர்களுக்கு சொல்லப்படுகிற அந்த செய்தியின் அடிப்படையில், சாதி உணர்வின் அடிப்படையில், மத உணர்வின் அடிப்படையில் மிரட்டுவது, கொச்சையாக பேசுவது, ஆபாசமாக பேசுவது, இதையெல்லாம் செய்வார்கள். அவர்களுடைய நோக்கம் என்பது மன ரீதியான ஒரு உளைச்சலை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான். இதற்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள். ஒரு 4-5 நாட்களுக்கு பிறகு அந்த தொலைபேசி அழைப்புகள் தானாக தணிந்துவிடும். ஆனால் அதன் வரைக்கும் நம்முடைய தொலைபேசியை நாம் உபயோகிக்கவே முடியாத ஒரு நிலை ஏற்படும். ஆனால் இது மிக கடுமையான ஒரு குற்றம் என்பதை இந்த தொலைபேசி அழைப்புகளை செய்யக்கூடியவர்கள் யாரும் உணர்வது கிடையாது. இதில் வேடிக்கை என்னவென்றால், அழைப்பவர் யார் என்று தெரியாமல் தங்களுடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு இந்த இன்டர்நெட் ஃபோன் மூலமாக அழைக்கக்கூடியவர்கள், அதாவது அதை பார்த்தால் ஏதோ வெளிநாடுகளிலிருந்து அழைப்பது போன்று நம்முடைய காலர் ஐடியில் அது காட்டும். ஆனால் உண்மையிலே அவர்கள் எங்காவது இங்கிருந்து தான் பேசுவார்கள். அப்படிப்பட்ட இன்டர்நெட் ஃபோன் இல்லாமல் நேரடியாக தங்களுடைய அலைபேசி எண்ணிலிருந்தே அழைத்து மிரட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். குறுஞ்செய்திகளை அனுப்புவார்கள், வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்புவார்கள். படு ஆபாசமாக இருக்கும், மிகவும் அச்சுறுத்தக்கூடிய வகையில் இருக்கும். என்னை கொலை செய்து விடுவேன் என்று செய்திகளை அனுப்பிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. நான் அவற்றையெல்லாம் பல முறை பகிரங்கமாக எடுத்து முகநூலில் கூட நான் வெளியிட்டிருக்கிறேன். ஆனால் இது போன்ற புகார்கள் வருகிற போது காவல்துறை பெரும்பாலும் நடவடிக்கை எடுப்பதில்லை என்பதுதான் வருந்தத்தக்க விஷயம். ஏனென்று கேட்டால், நாம் யாரை வேண்டுமானாலும் அழைத்து எப்படி வேண்டுமானாலும் மிரட்டலாம் என்கிற மனநிலை இருக்கிற ஒரு சமூகத்தில் இதெல்லாம் ஒரு சைஃபர் கிரைம், அதாவது இணைய குற்றங்களினுடைய மிக முக்கியமான குற்றங்களில் ஒன்று என்கிற உணர்வு நிறைய பேருக்கு கிடையாது. அப்படி இருக்கிற போது ஒருவர் தன்னை முன்பின் தெரியாத ஒருவர் அழைத்து மிரட்டுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதியின் கீழ் அந்த நபரை கண்டுபிடிப்பதற்கு சில நிமிடங்கள் போதும். அந்த அளவிற்கு அவர் எங்கிருந்து அழைக்கிறார், எந்த பகுதியிலிருந்து அழைக்கிறார், எல்லாவற்றையுமே கண்டுபிடித்து விட முடியும்.
ஆனால் காவல்துறை ஒருபோதும் அதை செய்வது கிடையாது. பல புகார்களை, அப்படி வருகிற புகார்களை ஏற்பதே கிடையாது. அல்லது பல்வேறு செல்வாக்கின் காரணமாக அந்த நபர்களை கண்டுபிடித்தால் கூட அவர்களை சுலபமாக விட்டு விடுகிறார்கள். இதனுடைய விளைவு என்பது இன்றைக்கு யாரும் கருத்துக்களை சொல்வதற்கே அஞ்சக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் சமூக வலைத்தளங்களில் செயல்படுகிறவர்களாக இருக்கலாம், பொழுதென்னை பொறு தொலைக்காட்சிகளில் கருத்துக்களை கூறக்கூடியவர்களாக இருக்கலாம், பத்திரிகைகளில் எழுதக்கூடியவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கான அச்சுறுத்தல் ஒன்று அரசிடமிருந்து வரும் அல்லது இது போன்ற உதிரி கும்பல்களிடமிருந்து வரும் என்கிற போது எல்லோருமே இன்று பேசுவதற்கு அஞ்சக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது இது போன்ற சம்பவங்கள் வருகிற போது காவல்துறை உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு சிலரையாவது கைது செய்தால் இப்படிப்பட்ட தொலைபேசி அழைப்புகளை செய்வது என்பது தவறானது, விரோதமானது என்கிற உணர்வு இந்த குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு தெரியும். ஆனால் இத்தகைய குற்றமளிப்பவர்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் தான் காவல்துறையினுடைய செயலின்மை இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் வருத்தத்துடன் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களும் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இப்பொழுது நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மகப்பேறு மற்றும் சிறுநீரக சிறப்பு மருத்துவர் டாக்டர் மீரா ராகவன். மகப்பேறு மற்றும் சிறுநீரக சிறப்பு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு பெண்களுக்கான பிரச்சனை, சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதான வரைக்கும் பல கட்டங்களில் சிறுநீரகம் சார்ந்தும் பேறு காலத்துக்கு பிறகு ஒரு அறுவை சிகிச்சை நடந்திருந்தா அதுக்கப்புறமும் பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள்னு பார்த்தா நிறைய இருக்கு. அதற்கான ஒரு சிறப்பு மருத்துவம் அப்படிங்கிறது என்ன, எப்படி அது செயல்படுது, இன்னைக்கு இருக்கிற நவீன சிகிச்சை முறைகள் என்ன, இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். மகப்பேறு மற்றும் சிறுநீரக சிறப்பு மருத்துவராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் மேடம். இது ஒரு பெண்களுக்கான துறை, பெண்களுக்கான ஒரு மருத்துவம். பொதுவாக ஒரு கைனகாலஜி அப்படின்னாலே வந்து இது ஒரு ஃபெமினின், பெண்களுக்கான ஒரு பிரத்யேக மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுலேயும் சிறுநீரகம் சார்ந்த சிறப்பு மருத்துவம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிற ஒரு துறைன்னு சொல்லலாம். இது சார்ந்த பிரச்சனைகளோட பெண்கள் நிறைய பேர் இருந்தாலும் அதற்கான ஒரு மருத்துவமா இல்லை ஒரு மருத்துவர் போய் நம்ம இதை கேட்கலாமா, இல்லை இதை இயல்பாக எல்லாருக்கும் வயசானா வரக்கூடிய ஒரு பிரச்சனை தானா இப்படின்னு மனப்போக்கோட நிறைய பேர் இருக்கிறத பாக்குறோம். இப்ப சமீப காலமா தான் இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு இருக்கு. அந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் இல்லை, இதற்கு மருத்துவம் இருக்கு, அது சரியான காலகட்டத்தில் எந்த வயதினரும் நம்ம மருத்துவம் செஞ்சுக்க முடியும். நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தரமான ஒரு குவாலிட்டி ஆஃப் லிவிங்கை வந்து நல்லா ஆக்கிக்கிறதுக்கான ஒரு வழி இந்த துறை மூலமாக இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கிஃப்ட்னு தான் சொல்லலாம் ஃபார் விமென் பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து அதில் இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னாக்கா இன்னைக்கு அதோட அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து ரோபோட்டிக்ஸ் மூலமாக பண்ணிகிட்ருக்கீங்க. அது சார்ந்த விஷயங்களில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் தான் நிபுணர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கிற வரிசையில் ரோபோட்டிக் நிபுணராகவும் நீங்கள் இருக்கீங்க. இன்னைக்கு பெண்கள் சார்ந்த பிரச்சனை, அதுவும் சிறுநீரக கோளாறு அப்படிங்கிறது எப்போ எந்த காலகட்டத்தில் எதனால் ஏற்படுது, அதற்கான ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது எது தீர்வாக அமையுது, இந்த நவீன சிகிச்சை முறைகள் மூலமாக நீங்கள் கையாளுற விதம் அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோடு நீங்கள் பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல இந்த பெண்கள் சார்ந்த ஒரு பிரச்சனைன்னு நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிறுநீரகம் கோளாறு அப்படிங்கிறது வந்து எந்த காலகட்டத்தில் யாருக்கு என்ன மாதிரியான வடிவங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கு? நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எந்த காலகட்டத்தில் வேணாலும் சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். இவங்களுக்கு இந்த வயது தரப்பினருக்கு தான் வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் பெண்களுக்கு யூஸ்வலாக மெனோபாஸ் டைம்லேயும் இல்லை வயசு 60 வயசுக்கு மேலே இருந்தால் இத்தகைய சிறுநீர் கோளாறுகள் அதிகமாக காணப்படுது. அவ்வளோதானே விழிஞ்சு சின்ன வயசு முதலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சின்ன குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஹார்மோன் மெச்சூரிட்டி இல்லாததுனால யூரினரி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தால் டைப்பர் ரேஷ் மூலமாகவோ இல்லை ரொம்ப நேரம் டைப்பர் மாற்றாமல் இருந்தாலோ சிறுநீர் இன்ஃபெக்ஷன் வந்து அது அடிக்கடி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சிறுநீர் தொற்று இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷனுங்கிறது
இயல்பாகவே அவங்க கன்ஜெனிட்டலாக ஏதாவது உறுப்புகளில் பிரச்சனை இருந்தால் அதனால் வர வாய்ப்பு இருக்குது. அடோலசன்ட் பீரியட், அதாவது பியூபர்ட்டி, இந்த இது வரத்துக்கு முன்னால், பூப்படையறதுக்கு முன்னால் அகெயின் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரத்துக்கான வாய்ப்பு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருக்கும், வேற ஒன்றும் மேஜராக பிரச்சனை இல்லை. பட் பேறு காலம், கர்ப்ப காலம் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனல் சேலஞ்ச் வரப்போ இவங்களுக்கு திருப்பி அந்த ஹார்மோனோட இம்பேலன்ஸ்னால கர்ப்ப காலத்துலேயும் சரி பேறு காலத்துலேயும் சரி அடிக்கடி சிறுநீர் தொற்று, யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில், எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி, கர்ப்ப காலத்தில் சுகர், நீரிழிவு நோய் இல்லை சர்க்கரை நோய் அதிகமாக காணப்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட டயட்ரி ஹேபிட்ஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ், அதிக உடல் பருமன் ஜாஸ்தியாக காணப்படுறதுனால இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போது பேறு காலத்துலேயும் கர்ப்ப காலத்துலேயும் ப்ரெக்னன்சியில் அதிகமாக சுகர் இருந்தால் இவங்களுக்கு நீர் தொற்று, சிறுநீர் தொற்று, யூரினரி இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. பேறு காலத்துக்கு பிறகு ஆப்ரேஷன் நடந்திருந்தாலோ இல்லை ஆயுதம் போட்டு குழந்தைய எடுத்திருந்தாலோ இவங்களுக்கு அதுக்கு பிறகு சிறுநீர் கண்ட்ரோல், அந்த கண்ட்ரோல் ஹேபிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கான உடற்பயிற்சி செஞ்சாங்கன்னா பிற்காலத்தில் அவங்களுக்கு சிறுநீர் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம தடுக்கலாம். இதை நிறைய பேர் மறந்துடுறாங்க, இல்லை அவங்களுக்கு சொல்லியிருந்தாலும் அதை சரியாக செய்யறதில்ல. ஸோ அந்த கீழ்ப்பகுதியில் இருக்கிற தசைகளை அவங்க ஸ்ரத்தையோடு அவங்க அதை எக்ஸசைஸ் செஞ்சாங்கன்னா எல்லா டெலிவரியான பெண்களும் பிற்காலத்தில் கண்ட்ரோல் இல்லாமல் போகிற பிரச்சனையை நம்ம தடுத்துடலாம். மெனோபாஸ் அடுத்த சேலஞ்ச். மெனோபாஸ் டைம்லேயும் ஹார்மோன் இல்லாமல் போய்டுறதுனால இந்த கண்ட்ரோல் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதே சமயத்தில் தும்பினா, இரும்பினா, சிரிச்சா, ஏதாவது உடற்பயிற்சி செஞ்சா, இல்லை இந்த கீழே விழுந்த நமஸ்காரம் மாதிரி செஞ்சாலும் இந்த சிறுநீர் தானாகவே கசியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. அதுக்குமே இந்த உடற்பயிற்சி மிகவும் அவசியம். இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜஸ்லேயும் பெண்களுக்கு இந்த சிறுநீர் சம்பந்தமான உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு, மோஸ்ட்லி அரவுண்ட் ப்ரெக்னன்சி அண்ட் மெனோபாஸ் டைம். ஓகே. ஸோ இப்போது பெண்கள்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் சொல்ல இருக்கிற விதங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து வயதாகிற வரைக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. நடுவில் ஒரு 10 வருடங்கள் வேணால் அப்படி ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். அதுவும் அறுவை சிகிச்சை இருந்தால் அதற்கான வாய்ப்புகளும் இன்னும் அதிகம் இருக்கும். ஸோ இப்போ பிரிச்சுக்கலாம் மேடம். முதல்ல அந்த பிறந்த குழந்தையிலேருந்து இந்த அடலசன்ட் ஏஜ் வரைக்கும் எடுத்துக்கலாம். அந்த சமயங்களில் யூரினரி சார்ந்த பிரச்சனைகள் எப்படி வருது? யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லியிருக்கீங்க, அது ஏன் ஏற்படுது? அதுக்கப்புறம் வந்து இந்த பெட் வெட்டிங், குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்கள பெட்லேயே யூரின் போகிறாங்க. ஆனால் அதை நம்ம ஒரு சில ஸ்டேஜில் சின்ன குழந்தைங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு மனோபாவமும் இருக்குது. உண்மையிலேயே அதுக்கு ஏதாவது வேலிட் ரீசன் இருக்கா? அதை நம்ம ட்ரீட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு நம்ம சிறுநீர் தொற்று இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷனை பற்றி பார்க்கலாம். இந்த சின்ன குழந்தைங்களுக்கு நான் சொன்னது போல் உடல் உறுப்புகளை, அதாவது கிட்னி சம்மந்தமாகவோ கிட்னிலேருந்து வரக்கூடிய அந்த டியூப் சம்மந்தமாகவோ ஏதாவது அடைப்பு, இல்லை பிறப்பு காலத்துலேருந்தே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதில் சிறுநீர் தேக்கம் ஏற்பட்டு அதனால் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக இந்த டயப்பர் யூஸ் பண்ணுறது, அதுக்கு சரியாக வந்து டைமுக்கு மாற்றாமல் இருக்கிறதுனால பெண் குழந்தைங்களுக்கு முக்கியமாக அது சீக்கிரமே அந்த ஆசனவாய் பகுதிக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால பிறப்புறுப்பு அவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் டயப்பர் ரேஷ் மூலமாக இன்ஃபெக்ஷனும் வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஹைஜீன் ப்ராக்டிசஸ் கரெக்டாக இருந்தாக்க, நம்ம சுகாதார சீர்கேடு ஏற்படாமல் இருந்தால் இதெல்லாம் நம்ம தடுக்க முடியும். இன்னொன்று பெட் வெட்டிங். பெட் வெட்டிங்க்கு முக்கியமான காரணம் இந்த குடற்புழு இன்ஃபெக்ஷன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவர்மெண்ட்டே வந்து நேஷ்னல் டிவர்மிங் டே ஸ்கூல்லலாம் பண்ணுறாங்க. இந்த வேர்ம் காரணமாக நம்மளுக்கு ரத்த சோகம் மட்டும் இல்லாமல் இந்த பெட் வெட்டிங் ப்ராப்ளமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இரவு நேரங்களில் அந்த குடற்புழு வெளியில் வந்து அந்த பிறப்புறுப்பு பகுதியும் இரிட்டேட் பண்ணுறதுனாலையும் யூரினரி பகுதியை இரிட்டேட் பண்ணுறதுனாலையும் பெட் வெட்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குழந்தைகளுக்கு இருக்குது. யூஸ்வலாக 12 வயசு வரைக்கும் இந்த பெட் வெட்டிங் நம்ம டேக்கிள் பண்ணிட முடியும், அது வரைக்கும் ஓகே. ஆனால் அதுக்கு மீறி போச்சுன்னா பூப்படையிற டைம் வந்துடும், பெண்களுக்கே உரித்தான அந்த கூச்ச சுபாவம் வரும், வெளியில் அவங்கள எங்கேயும் விட முடியாது.
பேரண்ட்ஸ்க்கு அதனால பயங்கர ஒரு மன உளைச்சல் ஏற்படும். இந்த மாதிரி குழந்தைங்க நிறைய வராங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது மன அழுத்தம் இருக்கா அப்படிங்கிறத கண்டறியணும். இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஷர், அவங்க ஸ்கூல் மட்டும் இல்லை, அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாகவும் அவங்க கூட படிக்கிற மாணவர்களோட ப்ரெஷர்னாலையும் அதிகம் படிக்கணும், ரொம்ப தூக்கமின்மை, அண்ட் கரெக்டான டைமுக்கு பாத்ரூம் போகாமல் இருக்கிறது. வேறு காரணங்கள் இருக்கலாம், பாத்ரூம் சரியாக இல்லாமல், ஃபெசிலிட்டி சரியாமல் இல்லாமல் இருக்கலாம், இல்லை இவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுனால அதை பற்றி யோசிக்காமல் இருக்கலாம். முக்கியமான காரணம் கரெக்டான அளவு தண்ணீர் உட்கொள்ளாமல் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துட்டால் அந்த பிளாடருங்கிற அந்த சிறுநீர் பை ரொம்ப அதிகமாக தீவிரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால இந்த பெட் வெட்டிங் வரலாம். சில குழந்தைங்களுக்கு இந்த புல்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் ஸ்கூலில். அதை பற்றி அவங்க பேரண்ட்ஸ்கிட்டயோ டீச்சர்ஸ்கிட்டயோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் இரவு டைமில் அது மன அழுத்தம் கொடுக்கறதுனால கூட பெட் வெட்டிங் இருக்கலாம். ஸோ இது வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன்லேருந்து எடுத்து அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிற வரைக்கும் எந்த காரணமாக கூட பெட் வெட்டிங் காஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும் மருந்துகளால். பட் ரொம்ப முக்கியம் இந்த வயசில் பிஹேவியர் தெரப்பி, இதை காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லுவோம். அலாம் வச்சு அவங்கள கரெக்டாக டைம்க்கு எழுப்புறது, பனிஷ்மெண்ட் இல்லாமல், அதாவது ரொம்ப ஹார்ஷாக பேரண்ட்ஸ் அவங்கக்கிட்ட பேசாமல் தினைக்கும் இதே ப்ராப்ளமாக அவனை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுறேன் அப்படின்லாம் சொல்லாமல், அவங்க அதை பண்ணாமல் இருந்தால் அதை ரிவார்ட் பண்ணி அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக என்ன கொடுக்க முடியுமோ அந்த பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிஹேவியரல் மாடிஃபிகேஷன் மூலமாக இதை தடுக்க முடியும். இதை 14 வயசுக்கு மேலே விட்டுட்டா அது இட் செல்ஃப் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். அதை தடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இது உடல் சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்லை, மனம் சார்ந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை டயக்னைஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை சரியான நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியங்கிறீங்க. ஸோ இப்போது இந்த ஏஜ் அட்டன் பண்ண டைமுக்கு அப்புறம் இது கண்டினியூ ஆனால் அந்த இடத்துலையும் ஒரு பெரிய பாதிப்பு தான் பெண்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓவர் அ பீரியட் அவங்களுக்கு இது சரியாக போயிடுச்சு அப்படின்னாலும் இந்த ப்ரெக்னன்சி நெக்ஸ்ட்டு வர்றது மேரேஜ் அதுவாக தான் இருக்குது. அந்த மேரேஜ் டைம்ல இருந்தே திருப்பியும் யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பீரியட்லேருந்து ஒரு குழந்தை பேறு காலம், அந்த காலகட்டத்தில் வரைக்கும் பெண்கள் சந்திக்கிற இது சார்ந்த பிரச்சனைகள். நீங்கள் சொன்ன மாதிரி மேரேஜ் ரிலேட்டடாக ஹனிமூன் சிஸ்டைட்டிஸ் வரும். டிப்பிக்கலாக அகெயின் சேம் ப்ராக்டிசஸ், இந்த உடலுறவு காரணமாக வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், அந்த டைமில் தன்னோட பிளாடரை சரியாக எம்டி பண்ணாமல் இருந்தாலோ, கரெக்டான அளவு தண்ணீர் உட்கொள்ளாமல் இருந்தாலும் சிறுநீர் பையில் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கான, சிறுநீர் தொற்றுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இதை ஆன்டிபயோட்டிக் மெடிக்கேஷன் மூலயமா சரி பண்ணிடலாம். ஆனால் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமாக அவங்க பண்ண வேண்டியது கரெக்டான அளவு தண்ணீர் உட்கொள்ளுதல் அண்ட் பிளாடரை போய் எவ்ரி 3 to 4 hours எம்டி பண்ணுறது. இதை நிறைய பேர் மறந்துடுறாங்க. வெளியிலேருந்து இன்ஃபெக்ஷன் வரதில்லை, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இது காஸ் பண்ணுற கிருமிகள் நம்ம உடல்லே இருக்குது. அது அபரிமிதமாக பெருக்கெடுத்துறதுனால தான் இன்ஃபெக்ஷன் வருது. அதுக்கு முக்கியமான காரணம் சிறுநீர் தேக்கம். சில பேர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க 6 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் வாஷ்ரூம் போகாமையே இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால சிறுநீர் தேக்கம் ஆயிட்டு அதில் பாக்டீரியா வளர்ந்து தான் யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது. வெளி டாய்லெட் யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை வெளியில் போகிறதுனாலையோ இன்ஃபெக்ஷன் வருதில்லை. 2 காரணம் தான், தேவையான அளவு தண்ணீர் உட்கொள்ளாமல் இருத்தல், கரெக்டான டைமுக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணாமல் சிறுநீர் வெளியேற்றாமல் இருத்தல். இந்த 2 காரணங்களால் தான் முக்கியமாக பெண்களுக்கு சிறுநீர் தொற்று ஏற்படுது. இது மேரேஜ்லேருந்து பேறுகாலம் வரைக்கும் பலதரப்பட்ட ப்ராப்ளம் இருக்கக்கூடும். ஸ்டோன்ஸ் வரலாம், அகெயின் சேம் காரணங்கள்னால. காஃபி டீ அதிகமாக உட்கொள்கிறவங்களுக்கு ஸ்டோன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபிஸி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு ஸ்டோன்ஸ் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னாலே நம்ம தடுத்துட முடியும். இதுதான் மேரேஜ்லேருந்து பேறுகாலம் வரைக்கும் நம்ம பெண்களில் பார்க்கக்கூடிய சிறுநீர் உபாதைகள். இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னும் போது இன்னைக்கு நிறைய பெண் குழந்தைகிட்ட இந்த அடோலசன்ட் ஏஜ்லேயே இந்த ஒரு ஹேபிட் இருக்குது, வெளியில் போனால் they don't urinate. ஒரு காலையில் வெளியில் போயிட்டு திருப்பி ஒரு 5:36 வீட்டுக்கு வராங்கன்னா அந்த கம்ப்ளீட் டியூரேஷனில் they don't urinate. பட் இது ஒரு அவங்க சொல்கிற ஒரு இது ஹைஜீன் பர்பஸ் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த நீங்கள் சொன்ன அந்த பீரியாடிக் யூரினேஷன் இஸ் ரிக்வயர்டா? டெஃபினெட்லி ரிக்வயர்டு. பிகாஸ் ஒரு பெண்ணோட பிளாடர் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 500.
அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த பிளாடருங்கிறது ஒரு எலாஸ்டிக் பலூன்னு வச்சுப்போம். அது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது கரெக்டாக வேலை செய்யும். அதை ஓவராக ஸ்ட்ரெச் பண்ணிட்டா நம்ம எலாஸ்டிக் ரப்பர் பேண்டை ரொம்ப இழுத்துடுற மாதிரி அதுக்கு அந்த எலாஸ்டிசிட்டி போயிடும். ஸோ கம்மியாக தான் அது கண்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா லார்ஜ் பிளாடர் கெப்பாசிட்டி இருக்கும். 1 லிட்டர் வரைக்கும் தேக்கிப்பாங்க. ஆனால் பாத்ரூம் போய் எம்டி பண்ணும்போது ஃபுல்லாக எம்டி ஆகாது. ஏன்னா அந்த எலாஸ்டிசிட்டி ஓவர் டைம் போயிருக்கும். அப்படியும் விடக்கூடாது. சில பெண்கள் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போயிருப்பாங்க. அப்போது 500 ml தேக்கக்கூடிய பிளாடர் 150 ml கண்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் பின்னால் அடிக்கடி போகணும், அவசரமாக போகணும், அது கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படிங்கிற சிம்டம்ஸ் வரும். ஸோ நம்ம பிளாடரை சரியாக மதிக்காட்டி அது பிற்காலத்தில் நம்மளை மதிக்காது. ஸோ அது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஓகே, இப்போது அந்த பேறு காலம் பற்றி பேசணும். முன்ன கர்ப்பகாலம், அதை தாண்டி ஒரு பேறு காலம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விதம், ஒன்று சிசேரியன் இருக்குது, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஆயுதம் கேஸ் அப்படின்லாம் நம்ம சொல்கிறத பார்க்குறோம். பட் அந்த பீரியடுக்கு அப்புறமே விமன் வந்து ரொம்ப ஒரு ஏஜ்டாவோ இல்லை மென்டலி அவங்க வந்து நம்ம யூஷுவல் ரொட்டீன்லேருந்து நிறைய சேஞ்சஸ் வருது. நீங்கள் சொல்கிற இந்த யூரின் லீக்கேஜ் வந்து இன்றைக்கி ரொம்ப யங்ஸ்டர்ஸ் மத்தியிலேயே இருக்குது. பட் இட் இஸ் மோர் எம்பாரஸ்மெண்ட். அதனால் தே ஆர் ஸ்டார்டட் அக்செப்டிங், டாலரேட்டிங் ஆல் தீஸ் திங்ஸ்ன்னு சொல்கிறேன். இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குது, நம்ம மருத்துவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பெண்கள் மத்தியில் பெருசாக இல்லை. இது ஒரு ஆப்ரேஷன் ஆச்சுன்னா இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு வந்து ஒரு தனி மருத்துவம் இல்லைன்ற ஒரு போக்கு இருக்குது. ஒரு மருத்துவர் எப்படி பார்க்குறீங்க மேடம்? ஐ would slightly differ in that opinion as a specialist. ஏன்னா இப்போ பெண்களோட எப்படி வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் அதிகமாகிடுது, அவங்களோட லாஞ்சிவிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவங்களுக்கே தெரியுது அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இதனால காம்ப்ரமைஸ் ஆகுதுன்னு. மோரோவர் இப்போ பழைய மாதிரி யாரும் வீட்லேயும் முடங்கி கிடக்கிறது இல்லை. அவங்களுக்கு நிறைய ட்ராவலிங் ஜாப் வந்துடுச்சு. அவங்க பலதரப்பட்ட ஆண்களுக்கு மத்தியில் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அதே சமயத்தில் மாடர்ன் வெஸ்டர்ன் வேர் போடுறாங்க. நம்ம புடவையோ பாவாடையோ போட்டிருந்தா அதை மறைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனால் அந்த மாடர்ன் அவுட்ஃபிட் போடுற போது கண்டிப்பாக அவங்களுக்கு லீக்கேஜ் இருந்தால் அது வெளிச்சமாக தெரிய வரும். அண்ட் ஹைஜீன் இஷ்யூ ஆல்சோ, அவங்களுக்கு அது சோஷியல் எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஹெல்த் கன்சர்னாக இருக்குது. அவங்க பெண்கள் பழைய மாதிரி வீட்டில் இல்லாமல் வெளியில் போய் இப்போ மேரத்தான் ட்ரைனிங் போகிறாங்க, ஜும்பா ஃபிட்னஸ் போகிறாங்க, ஜிம் போகிறாங்க. அப்போ லீக்கேஜ் இருந்தால் அது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியறதில்ல. ஏன்னா அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்க கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் பற்றின ஒரு சிந்தனை மாற்றம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஃபஸ்ட்டு வந்து அணுகிடுறாங்க. இது எனக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, இதனால இதை வந்து நான் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு, இதனால நான் வெளியில் போகிறது தடைப்படுறது. ஈவன் எல்டர்லி பீப்புள், என்னால் பழைய மாதிரி எல்லாரோட கோவிலுக்கு சேர்ந்து போக முடியல, ஒரு சினிமா போனால் 3 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியல, நடுவில் நான் பாத்ரூம் பிரேக் கேட்டு போக வேண்டியிருக்கு, பஸ்ஸில் போனால் காரில் போனால் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நிறுத்த வேண்டியிருக்கு, என்னால் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கஷ்டப்படுறாங்க, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. ஸோ அதுவே ஒரு என்கரேஜிங் மாற்றமாக நான் கருதுறேன் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமை பொறுத்தவரையில். ஓகே, ஸோ இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது இதற்கான ஒரு மருத்துவம் பற்றி பேசணும் இல்லையா? இப்போது ஒரு கர்ப்ப காலம் முடிஞ்சு ஒரு 25 வயசு பெண்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால இந்த யூரினரி லீக்கேஜ் வச்சுக்கோங்க. இப்போ இவங்களுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்னா எப்படி நடக்குது? மருந்து மூலமாக சரி பண்ண முடியுமா, இல்லை இது அறுவை சிகிச்சை பண்ணணுமா, இல்லை எக்ஸசைஸ் மூலமாக பண்ணணுமா, எப்படி இது சரி பண்ண முடியும்? இந்த பேறு காலம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்வலாக பிளாடர் சுற்றி இருக்கிற தசை பகுதிகள் தளர்ச்சி அடைந்திருக்கும். அது வந்து டியூ டு ஹார்மோன்ஸ், டியூ டு அந்த லேபர் பெயினில் அவங்க புஷ் பண்ணுற விதத்தினாலையும், இல்லை ரொம்ப நேரம் பேறு காலத்தில் இருந்தாங்கனாலோ, இல்லை ஆயுதம் போட்டு எடுத்திருந்தாங்களோ, இல்லை பிக் பேபிஸ் ரொம்ப வெயிட் ஜாஸ்தி குழந்தை பிறந்திருந்தாலும் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க டே 3 டே 4க்கு அப்புறமாவே ஸ்லோவாக அந்த பெல்விக் ஃப்ளோரை கண்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸசைசஸ் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் யூஸ்வலாக 2-3 வீக்ஸ்க்கு மேலே தான் அதை சரியாக செய்ய முடியும். ஏன்னா அப்போ தான் அந்த புண்ணு ஆறி அவங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து அட்ஜஸ்ட் ஆகிட்டு அப்புறம் தான் செய்ய முடியும். 1 மாதம் கழித்து அதை செய்ய ஆரம்பிச்சிடணும். அதை செய்ய ஆரம்பிச்சிட்டா பின்னால் வரக்கூடிய இந்த கண்ட்ரோல் ப்ராப்ளம், இந்த இருமினா தும்மினா தானே நீர் கசியறது, இதெல்லாம் தடுத்துட முடியும். ஆனால் இந்த பெல்விக் ஃப்ளோரை 1 நாளோ 10 நாளோ செய்யக்கூடாது.
வாழ்நாள் முழுக்கவும் செய்யணும். காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம். இதை எத்தனை பேர் செய்யறாங்கங்கிறது தான் கொஸ்டின். நம்ம சொல்ல முடியும், அதை பற்றின இம்பார்ட்டன்ஸும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் ப்ராக்டிக்கலாக அது பாசிபிளாக இல்லையாங்கிறது ரொம்ப டவுட்ஃபுல் தான். ஆனால் அப்படி செஞ்சால் பிற்காலத்தில் வரக்கூடிய ப்ராப்ளமை தடுக்கலாம். அப்படி செய்ய முடியாதவங்க டெஃபினெட்லி அட்லீஸ்ட் அதை கற்றுக்கிட்டு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதுக்காக பிரத்யேகமாக டைம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டிவி பார்த்துட்டு செய்யலாம், இப்படி பேசிகிட்டு இருக்கிற போது பார்த்துட்டு செய்யலாம், நியூஸ் பேப்பர் படிக்கும் போது செய்யலாம், கிச்சனில் செய்யலாம், எப்படி வேணால் செய்யலாம். அண்ட் அதே டைமில் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க உடல் பருமனை குறைக்கணும். அந்த நீரிழிவு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் லைஃப் ஸ்டைலில் மாற்றினாலே இந்த பிற்காலத்தில் வரக்கூடிய சிறுநீர் கசிவை தடுக்கலாம். சப்போஸ் வந்துடுது, அதுக்கு என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் அகெயின் லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் தான். காஃபி, டீ அதிகமாக உட்கொள்ளாமல் இருக்கணும். தண்ணீரை கரெக்டான அளவு உட்கொள்ளணும். உடல் பருமனை கரெக்டாக வச்சுக்கணும். அபரிமிதமாக எக்ஸஸாக இருக்கிறவங்க குறைக்க ட்ரை பண்ணணும். வெயிட் போடாமல் இருக்கணும். வெயிட் தூக்காமல் இருக்கணும். பெண்கள் பை டிசைன் வெயிட் தூக்கிறதுக்காக கிரியேட் பண்ணப்படலை. பட் நம்ம பார்க்குறோம் கிராமப்புறங்களில் ரொம்ப நிறைய வெயிட் தூக்குறாங்க. மலைப்பகுதியில் வசிக்கிறவங்க நிறைய வெயிட் தூக்குறாங்க. ஜென்ரலாக ஹியூமன் பாடி, ஃபீமேல் பாடி ஒரு 4 கிலோ வெயிட்டுக்கு மேலே தூக்குனா கீழே இருக்கிற தசை பகுதிகள் தளர்ச்சி அடையிறதுக்கான அபாயம் இருக்குது. ஸோ ஜாஸ்தி வெயிட் தூக்காமல் பாதுகாத்தாக்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதை தடுக்கலாம். இந்த அர்ஜென்சியோட ரிலேட்டட் நீர்க்கசிவுக்கு டெஃபினட்டாக மெடிசன்ஸ் இருக்குது. மருந்து மாத்திரைகள் மூலமாக கட்டுப்படுத்த முடியும், ஓரளவுக்கு க்யூரும் பண்ண முடியும். அண்ட் பிஹேவியர் தெரப்பி நான் சொன்னது போல். அதையும் மீறி அவங்களுக்கு அபரிமிதமாக அர்ஜென்சி இருக்குது, இல்லை 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போகிறாங்க, நைட்டில் ஒரு 10 வாட்டி எழுந்துக்கிறாங்க, அதனால் அவங்க தூக்கம் கெடுது, இல்லை அவங்களுக்கு ஒரு நரம்பு தளர்ச்சி சம்மந்தமாக ஸ்ட்ரோக் இல்லை பார்க்கின்சன்ஸ்னால இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு பிளாடருக்குள்ளே போட்டாக்ஸ் என்ற இன்ஜெக்ஷனை செலுத்தி இந்த கட்டுப்பாடை நம்மளால் கொண்டு வர முடியும். இது இப்போ பாசிபிள். இந்த இருமினா தும்மினா நீர் கசிதல், அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணால் நீர் கசிதல், இது வந்து பிளாடருக்கு கீழே இருக்கிற தசை பகுதி தொய்வடைஞ்சிடுது. அந்த தொய்வடைஞ்ச பகுதியை மேலே தூக்கி வச்சு ஒரு டேப் போட்டு பொருத்தி அதை டைட்டன் பண்ணோன்னா அந்த நீர் கசிவு இல்லாமல் தடுக்க முடியும். அது ஒரு சர்ஜிக்கல் மெஷர். ஸோ நம்ம பிஹேவியர் தெரப்பி, ஃபிசிக்கல் தெரப்பிலேருந்து எடுத்து மெடிசன்ஸ் மூலியமாகவும் சர்ஜரி வரைக்கும் எல்லா சிகிச்சை முறைகளும் இருக்குது. அந்தந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு எது கரெக்டோ அதை தான் வச்சு ட்ரீட் பண்ணணும். ஓகே. பட் இதில் ஒரு பயமும் இருக்கிறத பார்க்குறோம். பெண்கள் வந்து ஈஸியாக ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது இல்லைங்களா? கண்டிப்பாக. ஸோ இதனால வேற பாதிப்புகள் வருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கிறத பார்க்குறோம். அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது எப்படி நடக்குது? இதோட அந்த டியூரேஷன் என்ன? எந்த அளவுக்கு அவங்க ரெக்கவர் ஆகிறாங்க சீக்கிரமா? ஓகே. இந்த முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ், அதாவது இருமினா தும்மினா வரக்கூடிய கசிவுக்கு இருக்கிற சர்ஜரி வந்து ரொம்ப பிரம்மாண்டமான சர்ஜரியாக இருந்தது. 3 மணி நேரம் ஆகும், அந்த மாதிரி வயத்தை கிழிச்சு தான் பண்ணணும், அதுக்குரிய காம்ப்ளிகேஷன்ஸ், பிளாடரில் ஓட்ட விழுந்துடலாம், இல்லை நிறையா பிளட் லாஸ் ஆகலாம், எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு சர்ஜரியாக இல்லாமலாம் இருந்தது. ஆனால் இப்போது அதுக்கு நேர் மாற்றமாக ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு டேப் பொருத்தி கீழ் வழியாகவே சர்ஜரி பண்ணி 1 சென்டிமீட்டருக்கு மேலே அதுக்கு இன்சிஷன் தேவையில்லை, வெளியில் காயங்களோ ஸ்டிச்சஸோ கிடையாது. ஆனால் அந்த டேப் அந்த கரெக்டான இடத்துல பொருத்திட்டோன்னா அந்த ப்ராப்ளம்க்கான தீர்வு கிடச்சிடும். அதோட சக்ஸஸ் ரேட் ரவுண்ட் அபவுட் 90%. ஆப்ரேட்டிங் டைம் ஒரு 45 மினிட்ஸ். ஆனால் கரெக்டான பர்சன் சூஸ் பண்ணி கரெக்டான ஒரு பேஷண்ட்டுக்கு செஞ்சோன்னா இதோட சக்ஸஸ் ரேட் வெரி குட். எல்லாருக்கும் இது பொருந்தாது. ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட் ஆல். அதுக்குன்னு கரெக்ட் இண்டிகேஷன் இருக்கணும், அதுக்குன்னு அந்த கரெக்டாக அந்த பேஷண்ட் சூட்டபிலிட்டி இருக்கணும். அந்த க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணாக்க இந்த சர்ஜரி பண்ணோம் சக்ஸஸ் ரேட் இஸ் வெரி குட். நீங்கள் கேட்கலாம் ஹவு டியூரபிள் இட் இஸ், நாளைக்கு திருப்பி வந்துடுமா? நோ, இந்த ஸ்டடீஸ் பிரகாரம் ஒரு 15 வருஷமான மினிமம் டியூரேஷனுக்கு அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இட் இஸ் காட் வெரி குட் சக்ஸஸ் ரேட். திருப்பியெல்லாம் இந்த பிரச்சனை அதிகமாக வர்றது கிடையாது. ப்ரொவைடட் இவங்க வெயிட் போடாமல் இருக்கணும், வெயிட் தூக்காமல் இருக்கணும். அதை நம்ம கிளியராக அவங்கக்கிட்ட முதல்லையே சொல்லிடணும். ஹெர்னியா போல தான், இப்போ ஹெர்னியா ரிப்பேர் பண்ணால் அவங்க வெயிட்டை தூக்காமல் இருக்காங்க, அதே போல தான் இந்த சர்ஜரியும்.
இப்போ வயதானவங்களை பற்றி பார்க்கலாம் மேடம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் இந்த சிச்சுவேஷன் சொன்னாலும் 30 to 40 ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். 40லேருந்து 50 போனப்புறம் 50 or 60 நோ மேட்டர்ஸ், இட் இஸ் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு நிறைய விமன் இன்னைக்கு ஆசைப்படுறாங்க, பிகாஸ் ஆஃப் த லாஞ்சிவிட்டி. ஸோ இது வயது ஒரு காரணமாக இருக்குமா? எந்த வயதுலேயும் இதற்கான அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் சாத்தியப்படுது? அதுலேயும் நீங்கள் அந்த ரோபோட்டிக் மூலமாகவும் சர்ஜரி பண்ணுறீங்க, இது எப்படி இருக்கு? எந்த வயதில் வேணால் சர்ஜரி பண்ணலாம். இப்போது நம்ம ஆர்த்தோ எடுத்துக்கலாம். 80 வயசு இருக்கவங்க தான் கீழே விழுறாங்க, ஸ்டில் அவங்களுக்கு சர்ஜரி பண்ண தான் செய்கிறோம். அது போல தான் சில பிரச்சனைகள் வயசானவங்களுக்கு தான் வரும் அப்படின்னா அந்த அறுவை சிகிச்சையோ அந்த சிகிச்சை முறைகளோ கையாள வேண்டிய நிர்பந்தம் ஆஸ் டாக்டர்ஸ் எங்களுக்கும் இருக்குது. ஸோ அதனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காம்ப்ளிகேஷனோ அதனால அவங்க உயிருக்கு ஆபத்தோ வரப்போகிறது இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இன்னும் நல்ல ஹாப்பியாக அவங்கள இருக்க முடியும், ஃப்ரீயாக இந்த ப்ராப்ளம் இல்லாமல் அவங்களால ஃப்ரீயாக நடமாட முடியும், வெளியிலலாம் போக முடியும். ஸோ இந்த அறுவை சிகிச்சை வயசானவங்களுக்கும் செய்யலாம். வயசானதுனால அதுக்கான காம்ப்ளிகேஷன் ரேட் அதிகம் கிடையாது. அவங்களோட லாஞ்சிவிட்டியோடு சேர்த்து அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் இம்ப்ரூவ் ஆகும். இது ஒரு என்கரேஜிங் இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க யூஸ்வலாக கர்ப்பப்பை எடுத்திருப்பாங்க. இந்த ப்ராப்ளம் எப்போ வரும்னா ரொம்ப சிறிய வயதிலேயே கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தால் பிளாடர் பகுதிக்கு இருக்கிற சப்போர்ட் போயிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை கர்ப்பப்பையே கீழே இறங்கியிருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்யும்போது அந்த கர்ப்பப்பை நீக்கப்பட்டிருக்கா நீக்கப்படலையா, அதனால ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதுக்கு ஏதாவது சிகிச்சை செய்யணுமாங்கிற போது தான் ரொபாட்டிக் சர்ஜரி உதவுது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நேரம் பெருசாக வயத்தை கிழிச்சு ஆப்ரேஷன் செய்ய முடியாது. அதே சமயத்தில் கர்ப்பப்பை நீக்கி இருந்தால் அந்த மேல் பகுதி கம்ப்ளீட்டாக வெளியில் வந்திருக்கும், ஒரு சாக்ஸ் வெளில வருது போல். அதனால இந்த சிறுநீர் கசிவு ஏற்படும், அவங்களுக்கு அதனால மலர் சிக்கல் ஏற்படும், அவங்களால நார்மலாக இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த கீழே இறங்கின பகுதியை மேலே ஒரு மெஷ் போட்டு வச்சு போனோட ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த ரொபாட்டிக் சர்ஜரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு டீப்பாக இருக்கும் பெல்விஸ், அது வரைக்கும் ஓப்பன் சர்ஜரி ரீச் பண்ண முடியாது, ஒரு லேப்ரோஸ்கோப்பியில் ரீச் பண்ண முடியாதுன்னா இந்த ரொபாட்டிக் சர்ஜரியில் ப்ரிசைஸாக ரீச் பண்ணி அதை கரெக்டாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிஸ் ஆர் டிஃபிகல்ட் ப்ரொசீஜர்ஸில் டெஃபினட்டாக யூரோகைனியில் ரொபாட்டிக் சர்ஜரி இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இந்த மாதிரி வயது முதிர்ந்தவர்கள் அடி இறங்கியிருந்ததாலோ இல்லை பிளாடர் இறங்கியிருந்தாலோ சிறுநீர் கசிவு இருந்தால் 2 ப்ரொசீஜரே ஒரே டைமில் செய்யலாம். அவங்களுக்கு இந்த மேல் பகுதியை வச்சு மேலே தைக்கலாம், அதே சமயத்தில் கீழே இந்த டேப் பொருத்தியும் அவங்களுக்கு இந்த சிறுநீர் கசிவு இல்லாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகே, ஒரு மகப்பேறு மற்றும் சிறுநீரக சிறப்பு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி நிறைய புதிய விஷயங்களை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சிட்ருக்கோம். பெண்கள் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு வரும்போது பிறந்ததுலேருந்து வயதான காலம் வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் பிரச்சனைகள் வருது தவிர மாறி மாறி ஆனால் வந்துட்டே தான் இருக்குன்றதை பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி இந்த மருத்துவத்துறையோட வளர்ச்சி மூலமாகவும் இன்றைக்கி டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் மூலமாகவும் நம்மளுடைய எவ்வளோ வயதாக இருந்தாலும் அதை நம்ம ஒரு குவாலிட்டி லைஃப் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மருத்துவத்தில் நீங்கள் கையாண்ட விதம் பற்றி பேசும்போது பெண்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கோம். எல்லாத்துலேயும் அடிப்படையாக நம்ம சொல்லி நீங்கள் வலியுறுத்தி சொன்னது நான் புரிஞ்சுக்கிட்ட விதம் பார்த்தா எக்ஸசைஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப், நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணி ஒரு வாழ கற்றுக்க வேண்டியதும் சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதும் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது. அட்லீஸ்ட் அதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனைகள் வராமல் நம்ம தவிர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்படுற ஒரு பயிற்சி எக்ஸசைசஸ் பெண்கள் அவசியமாக செய்யணும். அப்போ தான் பின்னாடி வர பிரச்சனைகள் நம்ம தவிர்க்க முடியும்னு உங்கள் அனுபவம் சார்ந்தும் உங்களோட துறை சார்ந்தும் பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து ஒவ்வொரு நாளும் இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம்.
அண்மையில் சுவிட்சர்லாந்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத்தமிழரான வானமதி எச்சங்கள் என்னும் ஒரு சிறுகதை நூலை தமிழ்நாட்டில் வெளியிட்டிருக்கிறார். அந்த நூலை வத்தலகுண்டுவில் இருக்கிற ஓவியா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. ஈரோட்டில் அந்த நூலினுடைய வெளியீட்டு விழா நடைபெற்றது. சின்ன சின்ன குறுங்கதைகளை கொண்டிருக்கிற அந்த எச்சங்கள் நூலில் தெளிவு என்று ஒரு சிறுகதை இருக்கிறது. 5-6 பக்கங்களுக்குள் மட்டுமே அடங்கியிருக்கிற ஒரு சிறுகதை. ஆனால் அந்த சிறுகதை வெளிப்படுத்துகிற உணர்வின் வெளிப்பாடு உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் எண்ணி பார்க்கத்தக்கதாக இருக்கிறது. 2 பாத்திரங்கள் மட்டுமே அந்த சிறுகதையில் பேசிக்கொள்கிறார்கள், தாயும் மகளும். கணவரினுடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது, ஆனால் அந்த பாத்திரம் கூட கதைக்குள் நேரடியாக வரவில்லை. சாமந்தி என்கிற அந்த பெண்ணும் அவருடைய 14 வயது மகள் அகலிகாவும் பேசிக்கொள்கிற அந்த உரையாடல்தான் அந்த தெளிவு என்கிற சிறுகதை. மே 18ஆம் தேதி அன்று அந்த தாய் மிகுந்த சோகத்தோடு இருக்கிறாள். மகள் கேட்கிறாள், என்னம்மா, ஏன் ஒரு மாதிரியாக முகம் வாடி இருக்கு என்று கேட்கிறார். வேறொன்றும் இல்லை, இந்த நாளில் தான் நம்முடைய உறவுகளெல்லாம் 8 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் தேசத்தில் கொல்லப்பட்டார்கள். எனவே அந்த நினைவில் சற்று மூழ்கி இருக்கிறேன் என்று அந்த தாய் சொல்லுகிறாள். அப்படியா, இதே ஆண்டா? எத்தனை ஆண்டுகள்? 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று கேட்டுவிட்டு அந்த குழந்தை கேட்கிறது, ஏனம்மா அப்படி ஒரு இன அழிப்பு நடைபெற்றது என்று கேட்கிறது. தாய்க்கு இந்த வருத்தத்திலும் ஒரு மகிழ்ச்சி. பரவாயில்லையே, நீ தமிழை இந்த அளவுக்கு நன்றாக பேசுகிறாயே என்கிறார். என்ன காரணம் என்றால், அந்த குடும்பம் லண்டனில் இருக்கிற குடும்பம். கதையில் வருகிற அந்த குடும்பம் லண்டனுக்கு புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களின் குடும்பம். சங்கர், அவனுடைய மனைவி சாமந்தி, அவர்களினுடைய பிள்ளை அகலிகா. ஓ, நீ இன அழிப்பு என்கிற அளவுக்கு நல்ல தமிழ் சொல்லையெல்லாம் சொல்கிறாயே என்று அந்த வருத்தத்திலும் ஒரு மகிழ்ச்சியை அந்த தாய் பெறுகிறாள். இல்லையம்மா, நாங்கள் இங்கு தமிழ் கற்றுக்கொண்டு தானே இருக்கிறோம் என்று அகலிகா சொல்கிறாள். அது உண்மை. தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைகள் தமிழை மறந்து விட்டாலும் கூட புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்களினுடைய பலர், அந்த குழந்தைகள் இன்றைக்கும் ஐரோப்பிய, அமெரிக்க நாடுகளில் தமிழ் பள்ளிகளில் சனி ஞாயிறுகளில் பயின்று கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையாக ஈழத்தமிழர் வாழ்கிற பகுதிகளிலே எல்லாம் அப்படிப்பட்ட தமிழ் பள்ளிக்கூடங்கள் வெளிநாடுகளில் இருக்கின்றன. எனவேதான் அந்த பெண் அகலிகா, ஏனம்மா அப்படி ஒரு இன அழிப்பு நடைபெற்றது என்று கேட்டுவிட்டு அடுத்த கேள்வியையும் கேட்கிறாள். அதுதான் இந்த கதையினுடைய மையம். இதற்குள் ஒரு முரண்பட்ட சில செய்திகள் இருக்கவே செய்கின்றன, சில விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆனாலும் அந்த விமர்சனங்களை காலகாலத்திற்கும் நாம் அப்படியே மறைத்துவிட முடியாது. எனவே வெளிப்படையாக அந்த விமர்சனத்தை இந்த கதை வெளிப்படுத்துகிறது. வேறு யாரேனும் சொல்லியிருந்தால் அது சிக்கலாக கூட ஆகியிருக்கலாம். அந்த கதையை எழுதியவரும் ஈழத்தமிழர் தான் என்பதால் அதனை சொல்லுகிற உரிமை அவருக்கு இருக்கிறது. வேறொன்றும் இல்லை, அந்த பெண் தாயிடத்தில் கேட்கிற அந்த சிக்கலான கேள்வி, நீதானம்மா இப்படியெல்லாம் துயரப்படுகிறாய்? இங்கே இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லோரும் இப்படியா இருக்கிறார்கள்? பலர் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பதைத்தானே நான் பார்க்கிறேன் என்று அந்த குழந்தை கேட்கிறது. இப்போது என்ன சிக்கல் வரும் என்றால், அப்படியானால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாம் தங்கள் தாயகத்தை மறந்து விட்டார்களா என்று. இல்லை, அப்படி இல்லை என்று தாய் அதற்கு விடை சொல்லுகிறாள். அப்படி இல்லை அம்மா, இங்கே இருக்கிற தமிழர்களெல்லாம் போராட்டம் நடந்தபோது தங்களினுடைய பணத்தை, நகையை எல்லாம் அந்த போராட்டத்துக்காக கொடுத்தவர்கள். அதுவும் இங்கே ஈட்டிய பணம் இருக்கிறதே, அது எப்படி ஈட்டிய பணம் தெரியுமா? அதுதான் முதன்மையானது. இன்றைக்கு நம்மில் பலர் கூட வெளிநாட்டிலே இருக்கிறவர்களெல்லாம் நிறைய பணம் சம்பாதிக்கிறார்கள் என்று கருதுகிறோம். ஆனால் வெளிநாட்டிலே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளெல்லாம் கடும் குளிரில் துயரப்பட்டு, அந்த குளிரில் வாழ்ந்து, சொந்த பந்தங்களை மறந்து, உறவுகளை விட்டு விலகி அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த தாய் சொல்லுகிறாள், அப்படி கடும் குளிரில் உடைத்து சேர்த்த பணத்தை கூட தங்களினுடைய மகிழ்ச்சிக்காக இல்லாமல் போர்க்களத்துக்காக, தங்களின் தாயகத்துக்காக அனுப்பிய மக்கள் தானம்மா அவர்கள். நீ சின்ன பிள்ளை, உனக்கு அதெல்லாம் தெரியாது, அப்படி தவறாக பேசக்கூடாது என்று தாய் சொல்கிறாள். ஆனாலும் அந்த பிள்ளை விடுவதாக இல்லை. மறுபடியும் சில கேள்விகளை கேட்கிறது. காரணம், அந்த கேள்விகளுக்குள் சில உண்மைகள் இருக்கின்றன. என்னம்மா அப்படி சொல்லுகிறாய்? ஆனாலும் நான் பார்க்கிறேன்,
எல்லா பிள்ளைகளும் இப்படி வருத்தமாக இல்லை, எல்லா அம்மாக்களும் உன்னை போல இல்லை என்று சொல்லிவிட்டு எல்லா இசை நிகழ்ச்சிக்கும் திரைப்படங்களுக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தானே பெரும் கூட்டமாய் வருகிறார்கள் என்று அந்த பெண் அகலிகா கேட்கிறாள். அந்த கேள்வியில் ஒரு உண்மை இருக்கிறது. தாய் சொல்லுகிற போது சொல்லுகிறாள், பல நேரங்களில் நாம் அப்படி செய்யவில்லை, நம்முடைய கேளிக்கைகளை குறைத்து கொண்டு நம்முடைய பணத்தை அந்த போர்க்களத்திலே இருந்த வீரர்களுக்குத்தான் அனுப்பித்தோம் என்கிறார். அது உண்மைதான். திரைப்படத்துக்கு போனால் கூட அதிக காசு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த பணத்தை பிறந்த நாள் பிள்ளைகளுக்கு கொண்டாடுகிற போது கூட பிறந்த நாள் கொண்டாட்டங்களின் செலவை குறைத்து கொண்டு அந்த பணத்தை தங்களுக்கு இவ்வளவு நகை தேவையில்லை என்று கருதி தேவையான நகைகளை தவிர மற்றவைகளையெல்லாம் அந்த தேசத்திற்கு அனுப்பி கொண்டிருந்த மக்கள்தான். ஆனால் அதே நேரத்தில் எல்லோரும் அப்படி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஈழப் போராட்டத்தில் 3 தளங்களில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் இருந்தார்கள். ஒன்று போர் நடந்த தாயகத்தில், இன்னொரு குழுவினர் அங்கிருந்து புலம்பெயர்ந்து இந்தியாவிற்குள் வந்து வாழ்ந்தார்கள். வேறு குழுவினர் இந்தியா எல்லாவற்றையும் தாண்டி ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு சென்று விட்டார்கள். எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரியாக இல்லை, ஒரே தரத்தினதாகவும் இல்லை. கண்டிப்பாக புலம்பெயர்ந்த தமிழர்களில் பலர் இன்றைக்கு இந்த கடந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு சில மாற்றங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். அந்த கதை வெளிப்படையாகவே சொல்லுகிறது. பாகுபலி 2ஆம் பாகம் பார்ப்பதற்கு $50 செலவு செய்த ஒருவர் இருக்கத்தானே செய்கிறார் என்கிற போது அந்த தாயினால் விடை சொல்ல முடியவில்லை. காரணம் அது உண்மை. கேளிக்கைக்காக அவ்வளவு பெரிய தொகையை செலவிடுவது புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு சரிதானா என்கிற கேள்வி வருகிறது. லண்டன் மாநகரில் பெரிய பெரிய கடைத்தெருக்கள், பெரிய வீடுகள், எல்லாவற்றிலும் மனம் பதியாமல் அந்த மனம் பறந்து பறந்து போய் ஈழத்தில் தன் சிற்றூரில் அந்த குடிசை வீட்டில் தங்கிவிட்டு வருவதை சாமந்தி அறிவாள். எனவே இப்படி எல்லோரும் இல்லை என்பதைத்தான் தன் மகள் சுட்டி காட்டுகிறாள் என்பதையும் அவள் உணர்ந்து கொள்ளுகிறாள். உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் போர் நடக்கும் களத்தில் இருக்கிறார்களோ இல்லையோ, அந்த களத்தின் மீது கவனமாக தாங்கள் எங்கு கிளை பரப்பினாலும் தங்களின் வேர் தங்கள் தாயகத்தில் தான் இருக்கிறது என்கிற உணர்வு கலையாமல் இருந்தால்தான் ஒரு விடுதலை போராட்டம் என்பது அடுத்த கட்டத்திற்கு நகரும் என்கிற தெளிவு தனக்கு வந்து சேர்ந்ததாக அந்த தாய் நினைக்கிறாள். அந்த தாய்க்கும் மகளுக்கும் மட்டுமில்லை, படிக்கிறவர்களுக்கும் அந்த தெளிவு வந்து சேர்கிறது. ஒரு குடிமகனாக அந்நாட்டின் அடிப்படை சட்டங்களை அறிந்திருப்பது அவசியமாகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் பல அடிப்படை சட்டங்களை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம் பகுதி. வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு விஷயம் குடும்ப நீதிமன்றங்கள். அது குடும்ப நல நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்வது உண்டு. இந்த நீதிமன்றங்கள் எதுக்காக அமைக்கப்பட்டன அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கோம். குடும்பங்களில் ஏற்படக்கூடிய சிக்கலில் அடிப்படையான விஷயம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதை ஒட்டி ஒருவர் வெளியே துரத்தப்படும் பொழுது அவர்கள் சேர்த்து வாழ வைக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான வழக்கு போடுகிற இடமாக குடும்ப நீதிமன்றம் இருக்கிறது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, பிரிஞ்சு போகணுன்னு நினைக்கிறாங்க. ரொம்ப நாள் அடித்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாரு கணவர், குழந்தைகளுடைய மனநிலையும் பாதிக்கப்படுது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் போகக்கூடிய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்ப நல நீதிமன்றம். கூடவே ஜீவனாம்சம் கிடைக்கணும், அல்லது என்னுடைய குழந்தையினுடைய பாதுகாப்பாளர் உரிமை, அதாவது கார்டியன் அப்படிங்கிற ஒரு உரிமையை எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அல்லது என் குழந்தைய பார்க்கவே விடுறதில்ல, என் குழந்தைய தூக்கிட்டு போய் அம்மா வீட்டிலேயே வச்சுட்டாங்க, எனக்கு நான் தான் இயற்கையான அதாவது பயாலாஜிக்கல் ஃபாதர், எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விசிட்டிங் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயம். இப்படி திருமணம் சம்பந்தப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அல்லது சில நேரங்களில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஆண்மையோ பெண்மை குறைவோ இருந்து அது மன ரீதியாக இருக்கலாம், அல்லது உடல் ரீதியாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வருகிற பொழுதும் கூட
திருமணம் செல்லாது, இது தப்பு, நடந்த திருமணமே தப்பு, இந்த பையனுக்கு பைத்தியம் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, எனவே திருமணம் செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களை வந்து தாக்கல் செய்து, மனுவாக தாக்கல் செய்து நிவாரணம் பெறக்கூடிய இடம் குடும்ப நல நீதிமன்றம். இப்போ ஏன் குடும்ப நல நீதிமன்றம்னு தனியாக ஒன்று வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வந்து வழக்குகளுடைய எண்ணிக்கை என்பது எல்லா நீதிமன்றங்கள்லேயும் பெருகி வந்திருக்குது. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. அன்றாடம் பத்திரிகைகளில் பார்க்கிற பொழுது இவ்வளவு லட்சம் வழக்குகள் தேக்கம் இந்த மாநிலத்தில், இவ்வளவு கோடி வழக்குகள் தேக்கம் அப்படின்னு சொல்லி அகில இந்திய அளவில் என்று நம்முடைய நீதிபதிகளே கூட கூட்டங்களில் பேசும்போது இது குறித்தான விஷயங்களை பேசுகிறார்கள். அப்போ இந்த தேக்கமான ஒரு சூழலில் குடும்ப விஷயங்களை கொண்டு போய் அதே கோர்ட்டில் நம்ம விசாரித்தோம்னா என்ன ஆகும்? கவனம் செலுத்த முடியாது. ஒரு 10 கேஸு செக்கு டிஸானர் கேஸாக இருக்கலாம், இல்லை வாடகை ஒப்பந்த வழக்காக இருக்கலாம், அல்லது சொத்து சம்பந்தமான தகராறு வழக்காக இருக்கலாம், வேறு ஏதாவது உரிமைகள் குறித்தான பிரச்சனையாக இருக்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலுமே இந்த பிரச்சனைகளோடு இணைந்து திருமணம் சம்பந்தமான குடும்பம் சம்பந்தமான விஷயங்களை கொண்டு வருகிற பொழுது இது 10ஓடு 11 ஒரு கேஸாக போயிடும். புரியுதுங்களா? அதனால தான் இந்த மாதிரி வழக்குகள் வந்துவிடக்கூடாது, இதுக்கு ஒரு சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நம்முடைய அரசு நினைத்தது. நம்முடைய நிறைய பேர் முற்போக்கு எண்ணம் கொண்ட பெண்களும் சரி ஆண்களும் சரி தனியாக இதுக்கு ஒரு கோர்ட் இருக்கணும் அப்படின்னா அது ஒரு நலம் கோர்ட்டு, அதாவது மக்களுக்கு நல்லதை செய்கிற கோர்ட்டாக இருக்கணும். பெண்கள் போய் இந்த பொதுவான நீதிமன்றங்களை காத்திருந்து, அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த 125வது குற்றவியல் நடைமுறை சட்டம்னு ஒரு பிரிவு இருக்குது பாருங்கள். அதில் ஜீவனாம்சம் யார் வேணால் கேட்கலாம். அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இது ஒரு ரகம். அல்லது எந்த மதத்தினரை சார்ந்தவராக இருந்தாலும் மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவங்க தாக்கல் பண்ணலாம். இந்த வழக்குகள் எல்லாமே குற்றவியல் நீதிமன்றத்தில் தான் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கிரிமினல்ஸ் இருப்பாங்க, இந்த பக்கம் இவங்க இருப்பாங்க. அப்போது இந்த சூழலில் ஒரு அச்சமான ஒரு சூழலுக்கு நடுவில் அந்த பெண்கள் நிற்க வேண்டியதாக இருக்கும். அப்போ இதையெல்லாம் கடந்து ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் எந்த விதமான அச்சத்திற்கும் இடமில்லாத இடத்துல நிர்பயமாக நின்று அந்த இடத்துல பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்பதற்காகத்தான் குடும்ப நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டன. அப்போ இவ்வளவு ஒரு நல்ல நோக்கத்துக்காக பெண்களை கருணையோடு அணுகுகின்ற, பிரச்சனைகளை மனிதாபிமானத்தோடு அணுகுகின்ற இந்த மாதிரியான ஒரு நீதிமன்றமாக நம்முடைய குடும்ப நீதிமன்றங்கள் இருக்கணும் அப்படின்னு நாம் நினச்சோம். நிறைய பெண்கள் அந்த நம்பிக்கையில் தான் போனாங்க. முதல்ல ஒரு சென்னையில் ஆரம்பித்தாங்க, அப்புறம் 6 மாவட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்டது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வந்தது. இன்றைக்கு வந்து சென்னையில் மட்டுமே ஏற்கனவே 4 குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்கின்றன. இது போக இன்னும் 4 குடும்ப நல நீதிமன்றங்கள் அமைக்கிற அளவிற்கு அதற்கான தேவை உருவாகி இருக்கிறது. தேவைன்னா என்ன? குடும்பங்கள் இன்றைக்கு ஒன்றிணைந்து இருப்பதற்கு மாறாக அப்படியே அது உடைஞ்சு சிதிலமாயிட்டே போகிறது. நம்முடைய குடும்ப அமைப்பில் நிறைய மாறுதல்கள் நிகழ்ந்து கொண்டே இருப்பதனால் அது புறச்சூழலாக இருக்கலாம் அல்லது அகச்சூழலாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதன் காரணமாக குடும்ப உறவுகளின் சிக்கல் என்பது அதிகரித்து வருகிறது. எனவே இந்த காரணங்களுக்காக என்னென்னா நிறைய வழக்குகள் வந்துவிட்டது. எனவே இன்னொரு அடிஷ்னலாக 4 ஃபேமிலி கோர்ட்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு நம்முடைய அரசாங்கமும் நிதி ஒதுக்கீடு செஞ்சு இப்போ எல்லாம் கோர்ட்டே ரெடியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த நிமிஷமும் வந்து இன்னொரு 4 ஜட்ஜை போட்டு கோர்ட்டு வந்து நடக்கலாம். ஒன்று நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், அச்சோ இவ்வளவு கேசஸா, டைவர்ஸ் கேசஸா அப்படின்னு. குடும்ப நீதிமன்றத்துக்கு வர்றது எல்லாமே டைவர்ஸ் கேஸ் கிடையாது, மற்ற கேசஸும் உண்டு. ஜீவனாம்சம், அதை அப்போவே சொன்ன மாதிரி நான் வந்து கார்டியன்ஷிப்புக்கானது அல்லது திருமணம் செல்லாதுங்கிறதுக்கான பல விஷயங்களை பற்றி நம்ம இதில் பார்க்குறோம். ஆனால் இதை அச்சப்படுகிற அதே நேரத்தில் சமூக சூழல் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல விஷயங்கள், அடிப்படையான மரபு சார்ந்த கருத்துக்களை தகர்த்து வெளியே வருகிற முற்போக்கான சிந்தனைகள் கூட இன்றைக்கு அதிகபட்சமான குடும்ப வழக்குகளுக்கு காரணமாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயம் வந்து குடும்ப நலம் அப்படிங்கிற கோர்ட்டு எதுக்காக, அதுக்கு அடிப்படை என்ன, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நான் அந்த குடும்ப நல நீதிமன்றங்களில் பணியாற்றுகிற ஒரு வழக்கறிஞர் என்கிற முறையில் இந்த என்னுடைய அனுபவத்தில் பார்க்கிற பொழுது
எந்த நோக்கத்திற்காக இந்த குடும்ப நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டதுவோ அந்த நீதிமன்றங்கள் அப்படிப்பட்ட அமைப்பு ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்கிறதா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி எனக்கு எழுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கேஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் 10:30 மணிக்கு தான் நீதிமன்றம் ஆரம்பிக்கும். ஆனால் வழக்காடிகள் என்று சொல்லப்படுகிற கட்சிக்காரர்கள், அது கணவன் மனைவியாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், அல்லது மகனும் பெற்றோருமாக இருக்கலாம், இப்படி எந்த வகையான உறவாக இருந்தாலும் இந்த உறவுகள் காலையில் 8:30 மணிக்கெல்லாம் வந்துடணும். எதுக்காக வரணும்? ஒரு பெரிய கியூ போட்டிருக்கிறாங்க. அதாவது உள்ளே நுழைகிறவர்கள் யார் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் அவர்களிடம் வேறு ஏதாவது முறையற்ற பொருட்கள் இருந்து ஏதாவது ஒரு தப்பு நிகழக்கூடாது என்பதற்காக செக் பண்ணி விடுறாங்க. இது மேலோட்டமாக பார்க்கிற பொழுது நான்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நாம் எல்லோருமே வழக்கறிஞராக நிறைய பேர் வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் இன்றைக்கு ஒரு நீதிமன்றத்தில் 100 கேஸுன்னு வச்சுட்டிங்கன்னா 200 பேர் வழக்காடிகள், அதாவது கணவன் மனைவி அல்லது இரு தரப்பு இருக்கு இல்லையா, 200 பேர். இந்த 200 பேருக்கு துணையாக பெண்களுக்கு பெரும்பாலும் ஆண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தகப்பனோ தாயோ சகோதரனோ அல்லது தன்னுடைய தோழியோ யாராவது ஒருத்தர் கூட வர்றது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கிறது. அப்போ அவங்க வருவாங்க. அப்போ இத்தனை பேரும் வரிசையில் நின்று பாஸை வாங்கி உள்ளே போகிறதுக்குள்ள காலையில் 10:30 மணிக்கு கேஸே கூப்பிட்டு அது இன்னும் 2 மாதம் கழித்து போட்டோம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த நீதிமன்றங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இது அப்படியே நீங்கள் உள்ளே போகிறீங்களே, யார் வந்தாங்க போனாங்கன்னு கணக்கெடுக்கக்கூட முடியாத நிலைமையில தான் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய, அதாவது நான் சொல்லுவது குறிப்பாக குடும்ப நீதிமன்றங்களுக்கு, நான் உயர் நீதிமன்றத்தை பற்றி பேசவில்லை. இது கட்டாயமாக மாற்றப்பட வேண்டிய விஷயம். சரி, அதை தாண்டி க்யூவில் நின்று நீங்கள் பாஸை வாங்கிட்டு நீங்கள் உள்ளேயும் போயிட்டீங்க, கேஸுக்கும் கூப்பிட்டாங்க. அங்கே செல்லுகிற பொழுது இன்றைக்கு குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய சகோதரர்கள், அப்படி தான் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஆனால் அங்கே போகிற பொழுது அவர்கள் நடத்தப்படுகிற விஷயம் குறித்து நிறைய பேர் கவலையை தெரிவிப்பதை நான் பார்க்குறேன். என்ன சொல்கிறாங்க, எப்படி நிறுத்தி வைக்கிறாங்க, ஒரு கிரிமினல்களைப் போல, ஒரு குற்றவாளிகளைப் போல. நான் பார்க்க ஜஸ்டிஸ் தேவதாஸ் இருந்தார். அப்போ தான் அவர் சொல்லுவார், உட்காருங்க, சோஃபாவில் போட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லுவார். எதுக்காக சொன்னார்? ஏன்னா அவங்க கிரிமினல் கிடையாது, குற்றம் இழைத்தவர்கள் கிடையாது. அவர்களுக்குள் மனவேற்றுமை, குடும்பத்திற்குள் பிரச்சனை, அதற்காக வந்திருக்கிறார்கள்னு. ஒரு முறை என்னாச்சு, ஃபேமிலி கோர்ட்லேயே ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அவரை ஸ்ட்ரெச்சரை வச்சு தூக்கிட்டு போய் கொண்டு போய் சேர்த்ததுக்குள்ளே போடும்போது ஆகிப்போச்சுன்னு வைங்களேன். அவரை பாதுகாத்துட்டோம் ஒரு வகையாக. ஆனால் என்ன விஷயம்னா, குடிப்பதற்கு தண்ணி கூட கிடையாது. அப்போ தான் நான் விமன் லாயர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவராக இருந்தபோது ஒரு சின்டெக்ஸ் டேக்ஸை வாங்கி அங்கே போய் தண்ணியை கொண்டு போய் நம்ம வைக்கிறோம். எனவே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய குடும்ப நீதிமன்றங்கள் மக்களுக்கான நீதிமன்றங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இதை பற்றிய புரிதல் உள்ள, அணுகுமுறையிலே வித்தியாசமான அணுகுமுறையுள்ள, மனிதாபிமானம் உள்ள நீதிபதிகள் என்பது இன்றைக்கு கட்டாய தேவை. நீங்கள் எப்படின்னு கேட்டால், பெனல்ட்டி கார்னர்னு சொல்கிற மாதிரி அல்லது பீனல் ஜோன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களை வேண்டாம் தூக்கி இங்கே போடுன்னு சொல்லி போட்டு ஒரு 6 மாதத்துக்கு நீதிபதியே இருக்க மாட்டார். 8 மாதத்துக்கு வழக்கெல்லாம் தேங்கியிருக்கும். அப்புறம் ஒரு நீதிபதியை கொண்டு வந்து போடுவாங்க. அவங்க ஐயோ இந்த இடத்துக்காக வந்தோம்னு இருப்பாங்க. அவங்க படுற கஷ்டத்தை நம்ம மேலே திணிச்சு வழக்கறிஞர்களும் இன்றைக்கு ரொம்ப சொல்லனா துயருக்கு ஆளாகிறார்கள். எனவே இந்த நிலை மாற்றப்பட வேண்டுமென்றால் குடும்ப நீதிமன்றங்களை இன்னும் கொஞ்சம் மாறுதலுக்கு உட்படுத்தி அது ஒரு நல்ல வகையிலே செயல்படுகிற, வழக்கறிஞர்கள் எங்களுக்கு கஷ்டங்களுக்காக சொல்லலை, இன்றைக்கு லிட்டிகன்ஸுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நீதிமன்றமாக இருக்கிறது. எனவே அவற்றை மாற்ற வேண்டும். நீதிபதிகளை சென்சிட்டைஸ் பண்ணி அவர்களை புரிந்து செயல்படக்கூடியவர்களாக செய்து பின்னர் இந்த இடத்திற்கு அனுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் குடும்ப நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை நமக்கு பிறக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சிறப்பாக இருக்கும். நம் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான தகவல்களை இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பதுர் மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேர்களே, நாம் ஒலி இவைகள் எல்லாம் எவ்வாறு நம்முடைய அறிவுத்திறனை குறைக்கின்றது என்று நாம் பார்த்தோம்.
அதாவது நாம் பார்க்கின்றோம், பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது வௌவால் இருக்க வீட்டில் வௌவால் மாதிரி இருக்கக்கூடாது, வௌவால் வீட்டில் இருப்பது நல்லதல்ல என்று கூறுகின்றார்கள் அல்லவா? ஏன் அப்படி கூறுகின்றார்கள்? அவர்கள் மிக ஆணித்தனமாக கூறுகின்றார்கள். கண்டிப்பாக அது அர்த்தம் இல்லாமல் இல்லை, அர்த்தம் இருக்கின்றது. இன்று விஞ்ஞானம் அதை ப்ரூவ் பண்ணிக்கின்றது. விஞ்ஞானம் அதை ப்ரூவ் பண்ணி அவை உண்மைதான் என்று அதை காட்டுகின்றது. எப்படி என்றால், வௌவால் அதாவது அது இருக்கின்ற இடத்தில் அது சத்தம் போடுமா, அந்த சத்தத்தினுடைய அளவு 128 டெசிபலாம். அதாவது வீட்டில் இருக்கின்ற அலாரம் இருக்கின்றதே, எமர்ஜென்சி அலாரம், வீட்டில் அலாரம் வச்சுருப்போம்ல, அது மாதிரி ஒரு எமர்ஜென்சி அலாரம், ஃபயராம் அலாரம் இருக்கின்றதே, ஃபயராம் அலாரத்துடைய அளவு 108 டெசிபல். ஆனால் வௌவாலுடைய சவுண்டு 128 டெசிபல். எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது பார்த்துக்கொள்ளுங்கள். ஆகவே அது என்ன செய்யும், அந்த வௌவாலுடைய சத்தம் அதிகம், 4-5 வௌவால் இருக்கும்போது சத்தம் அதிகமாக கொண்டே இருக்கும். அது காதை செவிடாக்கின்றது, காதை அது மட்டுமல்லாமல் அறிவுத்திறனையும் குறைக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அதுபோல தான், அதாவது வாஷிங்டன் என்ற ஊரில் பழைய அமெரிக்க அதிபர் வாஷிங்டன் அவர்கள் இருந்த வீடு பக்கத்தில் ஏர்போர்ட் இருந்ததாம். அதனால்தான் அவருக்கு மிக கூடிய சீக்கிரம் அவருடைய காதில், அதாவது காது செவித்திறன் இழந்து விட்டது என்று கூறுகின்றார்கள். மூளை மழுங்கு நோய் வந்து விட்டது இன்னும் கூறுகின்றார்கள். ஆகவே அவருடைய அந்த நேரத்தில் விமானங்கள் எல்லாம் இரவு 10 மணிக்கு மேல் பறக்கக்கூடாது என்று ஒரு சட்டம் விடுத்தார்கள். இது காரணமாகத்தான், அதாவது டிஸ்டர்ப் பண்ணுகின்றது, செவித்திறன் குறைகின்றது என் நோக்கத்தில் தான் அவர்களை நைட்டு 10 மணிக்கு மேல் எந்த ஒரு ஃப்ளைட் சர்வீஸ் அங்கே இருக்கக்கூடாது, வீட்டுக்கு மேல் இருக்கக்கூடாது என்று உத்தரவிட்டார்களாம், அரசாங்க ஆணை. ஏனென்றால் அவை காதை திறனை குறைக்கின்றது. ஆகவே நாம் பள்ளிகள் எல்லாம் ஏர்போர்ட் பக்கத்தில், விமானதளம் பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இருந்தால் அவை குழந்தையினுடைய கல்வித்திறனை அவை குறைக்கின்றது. காரணம், அந்த இரைச்சல் கண்டிப்பாக குறைக்கின்றதாம். ஸோ இதுபோல் நாம் சில யுக்திகளை கையாளம் என்றால் நமக்கு குழந்தையை நாம் சிறப்பாக நாம் கையாளலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தை நாம் சொல்கின்றோம், நாம் ஒரு வியாபாரத்தில் இருக்கின்றோம், நாம் எப்பொழுதும் வியாபாரம் இல்லை தொழில் என்றே இருக்கின்றோம். இப்போ நாம் குடும்பத்தை எப்போ பார்க்கணும் என்று நமக்கே தெரியாது. அப்படி அல்ல, நீங்கள் ஒரு வாரத்திற்கு, அதாவது 3 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு நாள் குடும்பத்தோடு இருக்க வேண்டும். 6 மாதத்திற்கு ஒரு முறை 2 நாள், இல்லை ஒரு வருடத்திற்கு 6 நாட்கள், ஒரு வருடத்திற்கு 6 நாட்கள், 6 மாதத்திற்கு 3 நாட்கள், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு நாள் என்ற ஒரு விகிதத்தில் நாம் குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக குடும்ப டூர் ஒன்றை கண்டிப்பாக ஏற்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அவ்வாறு செய்யும் பொழுதுதான் நாம் குடும்பத்தினுடைய குழந்தைகள் பெற்றோர்கள் என்ற ஒரு இணைப்பு பாலம் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் குடும்பத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், நாம் ஒரு காலத்தில் ஒருவருடைய கை ஓங்கியிருக்கும், சில காலங்கள் கழித்த பிறகு இன்னொரு கை ஓங்கியிருக்கும். அந்த ஓங்கியிருக்கின்ற கை மாறி மாறி இருக்கும். ஒரே கை தான் எப்பொழுதும் ஓங்கியிருக்குன்னு சொல்ல முடியாது. அது மட்டுமல்லாமல் நாம் அதாவது குடும்பத்துக்குள் ஒருவருக்கு ஒருவர் அந்நியமாக இருக்க வேண்டும், நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், நம்முடைய உணர்வுகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் அது ஷேர் பண்ணால்தான் அதனுடைய தாக்கங்கள் குறையும், ஒரு ஃபேமிலி என்பது ஒரு சுமூகமாக இருக்கும். ஆகவே அது மட்டுமல்லாமல் நீங்கள் வெளியில் செல்லும்போது தான் உங்களுடைய திறன், உங்களுடைய வீக்னஸ் உங்களால் தெரியும் என்று கூறுகின்றார்கள். இல்லைனால் தெரியாது, நம்முடைய வீக்னஸ் என்னன்னு தெரியாது நமக்கு. ஆகவே வருடத்துக்கு ஒரு முறை ஒரு 6 நாட்கள் குடும்பத்துடன் வெளியூர் சென்று வந்தோம் என்றால், சுற்றுலா சென்று வந்தோம் என்றால், அப்பொழுதுதான் நமக்கு தெரியுமா நம்முடைய வீக் எது, நம்முடைய ஸ்ட்ரென்த் எது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த முறை நாம் அதை சரி செய்து கொள்ள முடியும். ஆகவே நம்ம இதுபோல் நாம் குடும்பம் என்பது சாதாரணமாக ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஆகவே நம்ம அந்த இன்ஸ்டிடியூஷன் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்க முடியும், சமூகம் நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருந்தால் தான் உலகமே நல்லா இருக்கும். ஸோ அதுபோல் மன்னனுடைய கை ஓங்க வேண்டும் என்றால் சொல்வார்கள், அந்த காலத்தில் சொல்வார்கள், குடி ஓங்கினால்தான் கோல் உயரம்னு சொல்வார்கள். அதுபோல் நாம் கோல் உயர வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு மனிதனும் அவர்கள் குடும்பத்தை நாம் சிறப்பாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு இதுபோல் சின்ன சின்ன யுக்திகளை நாம் கையாண்டோம் என்றால் நம் குழந்தைகளோடு நாம் இன்பமாக ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருக்க வேண்டும். அந்த அட்டாச்மெண்ட் இல்லை என்றால் தான் அந்த குழந்தை, அந்த குடும்பம் புரோக்கன் ஃபேமிலி என்று ஆகிவிடுது. பெற்றோர்கள் எப்படி என்றால், பெற்றோர்களுக்குள்ள உறவு முறை, தாய் தந்தையருக்குள்ள உறவு முறை, அது மட்டுமல்லாமல் பெற்றோருக்கும் குழந்தைக்கும் உள்ள உறவு முறை, இவையெல்லாம் சரியாக இருக்க வேண்டும், தரமாக இருக்க வேண்டும், ஒரே மாதிரி இருக்க வேண்டும்.
நம்ம அதில் அப்படி இருப்பதில்லை. ஒரு நேரம் குழந்தை வந்து ஒன்றை கேட்கின்றது, நாம் அடிக்கிறதோ சத்தம் போட்டு விடுகிறோம். அதே இன்னொரு முறை இது கேட்கும்போது நாம் அதை வேறு மாதிரி அதை குழந்தையை நான் அணைத்துக் கொள்கின்றோம். அந்த குழந்தை யோசிக்கின்றது, இதே போல் தான் கேட்டோம், அன்றைக்கி அப்பா அடித்தார், இன்றைக்கி அப்பா அணைச்சிக்கிறாருன்னு அதை யோசிக்கணும் பண்ணிக்கும். குழந்தைகளுக்கு தெரியாது எது நல்லது எது கெட்டது என்று. நாம் செய்கின்ற முறையில் தான் அவர்கள் இது நல்லது என்று தெரிந்து கொள்ளும். ஆகவே நாம் நம்முடைய அணுகுமுறையை நாம் தரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் அப்படி அல்ல, நம்முடைய மூடுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். அதெல்லாம் தவறு. குழந்தை வழக்கு முறை இருக்கின்றது. நம்ம எப்பொழுது குழந்தை அடிக்கணும், எப்போ அடிக்கக்கூடாது, எப்பொழுது நாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், எப்பொழுது நாம் சைக்காலஜிக்கல் பனிஷ்மெண்ட் எப்போவுமே நல்லது. குழந்தைகள் கூடிய வரை சைக்காலஜிக்கல் பனிஷ்மெண்ட் கொடுப்பது நல்லது. அதுக்கு சின்ன சின்ன வழிகள் இருக்கின்றது. குழந்தை தவறு செய்து விட்டது, நாம் பள்ளியில் மார்க் குறைந்து விட்டது வைத்துக்கொள்வோம். இந்த முறை மார்க் குறைந்து விட்டது, அடுத்த முறை நான் மார்க் வாங்கிட்டோன்னு சொல்கிறோம். நிறைய மார்க் வாங்கிட்டு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க் குறைந்து விட்டால் குழந்தை அடிக்கின்றோம். பாசிட்டிவ், அது வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். நம்ம நெகட்டிவில் போகிறோம், அப்படி போகக்கூடாது. குழந்தை அதிகமான மார்க் வாங்காமல் மார்க் குறைந்து விட்டால் நம்ம என்ன சொல்ல வேண்டும், அடுத்த முறை அதிகமான மார்க்கில் வாங்கிட்டு வர வேண்டும். வாங்கிட்டு வந்து அவனுக்கு ஒரு பொருள் தருகிறேன், ஒரு ஆஃபர் பண்ணணும், இது தருகிறேன் அப்படின்னால் குழந்தை என்ன செய்யும், சந்தோஷமாக வாங்கிட்டு வரும் மார்க். நான் அது அடிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் மார்க் குறைஞ்சது, ஏன் குறைஞ்சது அடிக்கிற குழந்தைய. பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது தப்பது. பாசிட்டிவ் தான் நாம் அப்ளை பண்ண வேண்டும். எப்படி அப்ளை பண்ணுவது, இது போல் அடுத்த முறை நான் அதிகமான மார்க் வாங்கிட்டு வந்தால் உனக்கு ஒரு பொருள் சைக்கிள் வாங்கி தர்றேன், பைக் வாங்கி தருகிறேன் என்று ஒரு ஆஃபர் பண்ண வேண்டும். அந்த ஆஃபரை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதுபோல் அந்த குழந்தை மார்க் வாங்கிட்டு வந்த உடனே மதிப்பெண்கள் வந்துவிட்டால், அதிகமான மதிப்பெண்கள் வந்துவிட்டால் உடனே நாம் செய்ய வேண்டும். நாம் செய்வதில்லை, அப்புறம் வாங்கி தரேன், இப்போ வாங்கி தரேன்னு சொல்லிடுறோம். அது தவறுது. குழந்தைக்கு என்ன செய்யும், அப்பா அப்படி தான் சொல்லுவார், தரமாட்டார். அந்த நம்பிக்கை போயிடும் குழந்தைக்கு. ஆகவே நான் சொன்னதை உடனே செய்ய வேண்டும். செய்யும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைக்கின்றது. நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று. அந்த குழந்தை அதிகமான மார்க்குகள் வாங்கி கொண்டே வரும். ஆகவே நாம் அதை அப்படி தான் நாம் செய்ய வேண்டும். அதுக்காக நாம் அடிக்கக்கூடாது. எப்போ அடிக்கணும் என்றால், குழந்தை தவறு செய்யும் பொழுது, நெகட்டிவ் செய்யும் பொழுது, குழந்தை திருடுகின்றான் ஒரு பொருளை, அப்பொழுது நாம் வந்து அவனை என்ன செய்யக்கூடாது, எப்போ திருடாதப்பான்னு அட்வைஸ் பண்ணக்கூடாது. அப்பொழுது நம்ம லேசாக பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். தவறு செய்யும் பொழுது, நெகட்டிவ் போகும்போது நீங்கள் நெகட்டிவ் பண்ணலாம், பாசிட்டிவ் போகும்போது இப்போ நெகட்டிவ் பண்ணக்கூடாது. ஸோ அதுபோல் குழந்தை ஒரு வேலை செய்ய தன்னுடைய ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டான், நமக்கு பிடிக்காத ஒன்றை இப்போ செய்கின்றான், அன்வான்ட் பிஹேவியர்னு வச்சுக்கோங்க. அந்த பிஹேவியரை நம்ம திருத்துவதுக்கு என்ன சொல்ல வேண்டும், நீ இதுபோல் செய்தால் நான் உனக்கு சைக்கிள் தரமாட்டேன், சைக்கிள் ஓட்டக்கூடாது, பைக்கு தரமாட்டேன், உனக்கு அதெல்லாம் பண்ணி நீ என்னென்ன ஃபெசிலிட்டி குழந்தைக்கு செய்வீங்களோ, குழந்தைக்கு என்ன பாசிட்டிவ் செய்வீங்களோ அதெல்லாம் கட் பண்ணிடணும். நான் தரமாட்டேன்னு சொல்ல வேண்டும். இதுக்கு டைம் அவுட் மெத்தட் என்று பெயர். டைம் அவுட் மெத்தட் என்று பெயர். பொதுவாக பள்ளியில் இதை செய்வார்கள். அதாவது டீச்சர் ஸ்கூலுக்கு கிளாஸ் ரூமில் பையன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணினான்றால் அவனை வெளியே நிற்க வச்சுருவாங்க, வெளியே போய் அப்படிவாங்க. அந்த குழந்தை வெளியே நிற்கும். அந்த குழந்தைக்கு இது டைம் அவுட் மெத்தட் என்று பெயர். அந்த குழந்தை எப்போ வெளியே நிற்க வைக்க வேண்டும், நல்லா படிக்கிற குழந்தை தான் செய்யணும். அதை நல்லா படிக்கிற பையனை நீ வந்து 1 மணி நேரம் உனக்கு தண்டனை, உனக்கு 1 மணி நேரம் வெளியே நில்லு, கிளாஸுக்கு வெளியே நின்று சொன்னால் அந்த குழந்தைக்கு பயம் ஏற்படும், குழந்தைக்கு கஷ்டப்படுவான், நம்ம வெளியே நிற்கிறோமே என்று வருத்தப்படும். அவனுக்கு தான் பனிஷ்மெண்ட் அது. அதுமா அப்படி இல்லாமல் ஏற்கனவே விளையாடிட்டு இருப்பான் பையன், சுட்டியாக இருப்பான், அவனை கொண்டு நீ 5 நிமிஷம் வெளியே நில்லு, ½ அன் ஹவர் வெளியே நில்லு, ஸ்கூலில் கிளாஸ் விட்டு வெளியே நில்லு அப்படின்னு சொன்னோம் என்றால் அந்த குழந்தை நல்லதாக போச்சுன்னு அந்த குழந்தை செய்யும், மேற்கொண்டு வெளியே உட்காந்துட்டு அங்கே உட்காந்து சேட்டை பண்ணிகிட்டு இருப்பான். வர்றவங்களாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவனுக்கு லேட்டாக போயிடும், அவனுக்கு வந்து ஜாலியாக போயிடும். அது நம்ம கொடுத்த பனிஷ்மெண்ட்டு. ஸோ டைம் அவுட் மெத்தட் என்பது நம்ம எப்படி கொடுக்க வேண்டும் என்றால், அவனுக்கு எது கஷ்டம் அப்படி தான் கொடுக்க வேண்டும். நல்லா படிக்கிற பையனுக்கு அது சொன்னால் அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். விளையாடுற பையனுக்கு மறுபடியும் கொண்டு அவன் இன்னும் விளையாடிட்டு இருப்பான், நாளைக்கு மறுநாள் நினச்சி போனால் இன்னும் சேட்டை பண்ணுவான், அப்போ தான் டீச்சர் வெளியே அனுப்புவாங்கன்றது. ஸோ அதுபோல் டைம் அவுட் மெத்தட் என்பது நாம் அதை புரிஞ்சு செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் நாம் வீட்டில் இருக்கின்றோம், அப்பா ஒரு தப்பு பண்ணுறாரு, அம்மா திட்டுறாங்க, அவங்கள அம்மா திட்டும்போது அப்பா வந்து நினச்சி கூட பேம்பர் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக செய்யவே கூடாது. நம்ம அதை செய்கின்றோம். இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளையை சமாதானப்படுத்திடுவாங்க. ஒரு ஆள் குழந்தையை பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது திட்டும்போது இன்னொருவர் அதுக்கு பரிந்து பேசவே கூடாது. என்ன சொல்லணும், அம்மா சொல்கிறது கரெக்டு, நீ ஏன் அப்படி செய்கிற, நீ அப்படி செய்கிறனால தான் அம்மா அப்படி செய்கிறாங்க, நீ அப்படி செய்யக்கூடாது அப்படின்னா குழந்தை தெரியும் நம்ம செய்வது தவறு என்று. நம்ம அப்படியே இல்லை, அம்மா அடிக்கிறா பரவாயில்ல நான் பார்த்துக்க அப்படியே இவங்க அணைச்சிக்கிறாங்க, அது வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ டைம் அவுட் மெத்தட் கொடுக்கும்போது அது வந்து மிக சக்ஸஸ்ஃபுல் ஒரு மெத்தட். அதை துணிந்து பார்த்து செய்ய வேண்டும். எப்போ செய்யணுமோ அப்போ தான் செய்யணும். அது செய்யும் பொழுது இன்னொருவர் அதுக்கு இது பண்ணக்கூடாது, அதை பேம்பர் பண்ணக்கூடாது. பேம்பர் பண்ணால் அது சுத்தமாக வேஸ்ட் ஆகிவிடும் என்று கூறுகின்றார்கள். ஸோ அதுபோல் குழந்தை செய்யலாம்.
டைம் அவுட் மெத்தடில். ஏனென்றால் அவனுக்கு அவனுடைய இன்மங்களை குறைக்க வேண்டும். நாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அவனுடைய அதாவது லாபத்தில் நாம் அதை நஷ்டத்தை உண்டாக்கணும். லாபத்தில் தான் நஷ்டத்தை உண்டாக்கணும். அப்போ தான் அந்த குழந்தை வந்து நம்ம மேலே கோபிக்காது. இல்லை என்றால் பெற்றவர்கள் மீது மிக அதிகமாக கோபத்தில் இருப்பார்கள் குழந்தைகள். அம்மா அந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு அம்மா தான் முதல் எதிரி அவனுக்கு. ஸோ ஆகவே நாம் குழந்தைகளை நாம் பனிஷ் பண்ணும்போது சைக்காலஜி பனிஷ்மெண்ட் மிக ஈஸியான பனிஷ்மெண்ட். குழந்தைகளும் பிரச்சனை இருக்காது. குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உள்ள உறவு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது உறவு வந்து விரிசல் வராது. நாம் அடிக்கிறோம், குழந்தையை தேவையில்லாமல் திட்டும்போது தான் அது விரிசல் உண்டாகின்றது. நம்ம அதை பார்த்துக்கணும் என்றால் நம்ம குழந்தைகளை மிக சிறப்பான குழந்தைகளாக வளர்த்து நாட்டுக்கு நல்ல குழந்தைகளாக நாம் அர்ப்பணிக்கலாம். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.